ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனீந்திரணம் பிரபத்யே. பறக்கும் புகழ் வரும் பைம்பொருள் வாய்த்திடும் பக்தர்களாய் இறக்கின்றவர்க்கு இவை நீந்தால் அறமுடவென்று என்பார். கரக்கும் கருத்துடை தேசிகர் கண்டன நம்மை எண்ணி சுரக்கும் சுரவிகள் போல் சொரிகின்றனர் சொல்லமுதேன். பறக்கும் புகழ் வரும் பைம்பொருள் வாய்த்திடும் பக்தர்களாய் இறக்கின்றவர்க்கு இவை நீந்தால் அறமுடவென்று என்பார். கரக்கும் கருத்துடை தேசிகர் கண்டன நம்மை எண்ணி சுரக்கும் சுரவிகள் போல் சொல்கின்றனர் சொல்லமுதே என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் தத்துவ புருஷார்த்தங்களை உபதேசம் பண்ணக்கூடிய பிரகாரம் சொல்றார். சாதி லாப பூஜா நிரபேட்சர்களான ஆச்சாரியர்கள் அவர்கள் தம்முடைய சிஷியர்களுடைய ஹிதத்தை மாத்திரம் எண்ணி அவர்கள் மேல் உள்ள வாத்சல்யத்தினால் சிஷ்ய வாத்சல்யத்தினாலே இந்த அரியதான பொருள்களை எல்லாம் இந்த சாஸ்திரார்த்தங்களை எல்லாம் உபதேசிப்பார்கள். அப்படிங்கிறது இந்த பாசுரத்துக்கு விஷயம். பக்தர்களால் இருக்கின்றவருக்கு இவை ஈந்தால் அறமுளது என்று எம்பார். பறக்கும் புகழ் வரும் பைம்பொருள் வாய்த்திடும் அறமுளது என்று எம்பார். என்ன காரணங்களுக்காக உபதேசிக்க மாட்டார்கள் தாற்பயம். அடுத்தபடியா என்ன பிரகாரமாக உபதேசிப்பார்கள், உபதேசிக்கிறதுக்கு எது ஹேத்து இல்லைங்கிறத பூர்வார்த்தத்தில் சாதிக்கிறார். உபதேசத்துக்கு எது ஹேத்து என்பது உத்தரார்த்தத்தில் சாதிக்கிறார். ஏன் நம்முடைய ஆச்சாரியர்கள் பக்தர்களாய் இறக்கின்றவர்கள், பக்தர்களாய் இருந்தாங்க இவ்விஷயத்துல பரிபூர்ண பிரீத்தி உள்ளவர்களாய், இவ்விஷயத்தை அறிய வேண்டும் என்பதில் பக்தின பிரீத்தி இல்லையா, பக்தர்களாக பிரீத்தி உடையவர்களாய் பக்குடையவர்களாய் இறக்கின்றவருக்கு வந்து இதை உபதேசித்துக் கொள்ள வேண்டும் என்று யாசிப்பவர்களுக்கு இல்லையா, பக்தர்களாய் இறக்கின்றவருக்கு இவை ஈந்தால் இப்படி சட்டம்பிரதாயத்தில் வரக்கூடியதானே இல்லையா வர்த்தங்களை எல்லாம் தத்துவ புருஷார்த்தங்களை எல்லாம் ஈந்தால் அனுகிரகித்தால் மூணு விதமான பிரயோஜனங்கள் ஏற்படும் என்று அந்த பிரயோஜனங்களை கணிசித்து அதற்காக இயம்பார் சொல்ல மாட்டார்கள் பார்த்தோம். இயம்புதல் அப்படின்னாக்க சொல்றது, இயம்பார் அப்படின்னா சொல்ல மாட்டார்கள். பக்தராய் இறக்கின்றவருக்கு இவை ஈந்தால் பறக்கும் புகழ் வரும் பைம்பொருள் வாய்ப்பிடும் அறமுளது என்று இயம்பார். பறக்கும் புகழ் வரும்னா பறக்கும்னா ஏன்னா எல்லா திசைகளையும் வியாபிக்கக்கூடியதான புகழானது வரும். பறத்தல் அப்படின்னாக்க இடையினரை போட்டா பறத்தல்னா பரவுதல் என்றும் வியாபித்தல். பறக்கும் புகழ் வரும் எல்லா திசைகளையும் வியாபிப்பதான திகந்த விஸ்வாந்த கீர்த்தையான சட்டம்பிரதாய அர்த்தங்களை சத்தீஸ்வரர்களுக்கு உபதேசிக்கக்கூடிய ஆச்சாரியர்களுக்கு ரொம்ப எல்லா இடத்திலையும் பரங்கினதான கீர்த்தி ஏற்படும். அதனால பக்தராய் இறக்கின்றவர்களுக்கு இவை ஈந்தால் பறக்கும் புகழ் வரும் என்று இயம்பார். பக்தர்களாய் இறக்கின்றவருக்கு இவை ஈந்தால் பைம்பொருள் வாழ்த்திடும் என்று என்பார். பைம்பொருள் வாழ்த்திடும் அர்த்தம், பைம்பொருள் பைனா சிறுகலிங்கமான இல்லையா விரும்பத்தக்கதான இல்லையா அடைவதற்கு ஆசைப்படக்கூடியதான பொருள் இல்லையா நிறைய சம்பவங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு அதற்காக இயம்பார். பக்தராய் இறக்கின்றவருக்கு இவை ஈந்தால் பறக்கும் புகழ் வரும் என்று இயம்பார். பைம்பொருள் வாழ்த்திடும் என்று இயம்பார். அறம் உளது என்று இயம்பார். எதுவும் பறக்கும் புகழ் கிடைக்கலான பைம்பொருள் இல்லாவிட்டாலும் இதனால் சொர்க்காதி பலன்களை கொடுக்கும் உயர புண்ணியம். அறம்னா தர்மம், தர்மம்னா புண்ணியம். ஐதீகமான ஆமுஷ்டிகமான பலன்களை சாதிக்கக்கூடியதான
இல்லையா நல்ல புண்ணியமானது உண்டாகும் என்று இந்த காரணங்களுக்காக இயம்பம். பாசத்துக்கு பூர்வார்த்தம் என்ன புரியுது? பக்தர்களாய் நாங்கள் பிரீத்தி உள்ளவர்கள், இவ்வர்த்தத்தை அறிவதில் பிரீத்தி உள்ளவர்களாய் பற்றுடையவர்களாய் இவ்வர்த்தங்களை உபதேசிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிற பேருக்கு இவ்வர்த்தங்களை எல்லாம் அனுகிரகித்தார். அதனால் பறக்கும் புகழ் வரும், பைம்பொருள் வாய்க்கிடும், அறம் உளது என்று இக்காரணங்களுக்காக இவ்வர்த்தங்களை உபதேசிக்க மாட்டார்கள். இதெல்லாம் பிரயோஜனாந்தரங்கள். இந்த பிரயோஜனாந்தர அபேட்சையால் உபதேசிக்க மாட்டார்கள். இவர்கள் ஏன் உபதேசிக்க மாட்டார்கள்னாக்க இவர்கள் கறக்கும் கருத்துவை பேசுகிறார். கரத்தல்னா ஒழித்தல், கரத்தல் சட்டத்துக்கு இடையினரா போட்டா கரத்தல்னாக்க ஒழித்தல். உடல் மிகை வீரன கறந்து எங்கும் பறந்துவான். ஒழித்தல் கரத்தல்னாக்க ஒழித்தல். பெருமாள் எப்படி இருக்கான்? எல்லா வஸ்துக்களையும் அந்தர்யாமியாக இருக்கான். எல்லா வஸ்துக்களுக்கும் அந்தர்யாமியாக இருக்கிற இடத்துல யார் கண்ணையும் படாம தன்னை ஒழித்துக் கொண்டிருக்கான். கறந்து எங்கும் பறந்துள்ளது. இவை உண்ட சுரனை உடல் மிகை உயிரன கறந்து எங்கும் பறந்துள்ளது. உடல் மிகை இருக்கிற ஆத்மா இருக்கே, அந்த ஆத்மா யாருக்கும் தெரியாமல் எப்படி தன்னை ஒழித்துக் கொண்டிருக்கிறதோ அதனால பகவான் உடல் மிகை உயிரனே இல்ல கறந்து எங்கும் பறந்துள்ள. முற்றலின் மூவுலகாய் பெரும் மூவுலகும் பெருந்தூராய் சுற்றினின் புக்கு முற்ற கறந்து ஒழித்தாய் என் முதல் தனி வித்தியையோ. கறந்து சத்தது கரத்தல் சத்தத்துக்கு மறைத்தல் ஒழித்தல். நம்முடைய ஆச்சாரியர்கள் கறக்கும் தேசிகர், நம்முடைய தேசிகர் கறக்கும் கருத்துடையவர். சாஸ்திரார்த்தங்களை ஒழிக்கும் மந்திரம் எத்தனை கோபையே அப்படின்னு மந்திர மந்திரார்த்தங்களை எல்லாம் ரகசியமாக ஒழித்து மறைத்து வைக்கக்கூடிய அதிகாரிகள் தவிர்த்து அனதிகாரிகள் கையில, இதுக்கு தகுதி உள்ளவர்கள் இல்லா அத்தவர்கள் கையில இவ்வர்த்தங்கள் போகக்கூடாது என்பதை கொண்டு பாக்கியதாரர் 2வது மங்களஸ்வாமி சுவாமிகள் பாராசரிய வசத்துதான் உபரிட துக்தாப்தி மத்தியோத்திருதான் சம்சாராஜ்ய நிதீபன வியபகத பிராணாத்ம சஞ்சீவனி பூர்வாச்சாரிய சுரட்சிதா பகுமதி வியாஜாத தூரஸ்தான். பாக்கியதாருக்கு முன்னாடி இத்தனை ஆச்சாரியர்கள் இருந்திருக்காங்க. அவர்கள் எல்லாம் இந்த பாதராயனுடைய சூத்திரார்த்தங்களை நல்லா சம்சேக விஷயங்கள்ல மனசுல கொண்டவர்கள் தான். பகவத் போதாயன இங்க தங்க உகதேவ கபர்தி திரவிடாச்சாரிய ஆபஸ்தம்ப பிரதிகள் எல்லாம் சித்தாத்வைத ஆச்சாரியர். இவர்கள்லாம் பாதராயனர் சூத்திரம் பாதராயனர் சிஷ்ய பரம்பரையில வந்தவர்களா இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் நல்லா சாரீரிக சூத்திரார்த்தங்கள் நல்லா சங்கேப விஷயங்கள் என்ன தெரியும். ஆனா அவர்கள் எல்லாம் இதை வெளியிடல. அவர்களுக்கு ஞானம் மட்டும் இருந்தது. பாக்கியாருக்கு ஞானம் சாதனை 2 இருந்தது. அதனால்தான் பகவத் போதாயனுக்கு தான் வித்தியில் நாம் பிரம்மசூத்திரத்துக்கு பூர்வாச்சாரியாக பரிசீலிச்சுக்கணும். வர்த்தங்களை அவர்கள் ஒழித்தார். ஒழிக்கிறதுக்காக என்ன இவ்வர்த்தமானது ஆச்சாரிய கிருத்தியாதிகாரம் சிக்ஷ கிருத்தியாதிகாரத்தை சாதிக்கும் பொழுது இவ்வர்த்தங்கள் எல்லாம் அனதிகாரிகள் கையில போய் இவர்கள் சீரழிக்கக்கூடாது என்பதற்காக மந்திரம் எத்தனை கோபையே என்ற சாஸ்திரார்த்தத்தின் பிரகாரம்
மந்திர மந்திரார்த்தங்களாகிற சத்தம்பிரதாய தத்துவ புருஷார்த்தங்களை எல்லாம் ஒழித்து சொல்ல அபிப்பிராயம் உடையவா நம்முடைய ஆச்சாரியர். பலமுறை பரீட்சித்து அதுக்கப்புறம் சிஷ்ய லட்சணங்கள் தெளிவா தெரிந்த பிறகு உபதேசித்தார். அப்படி கணக்கும் கருத்துடைய தேசிகள் இவ்வர்த்தங்களை எல்லாம் ஒழித்து வைத்து அதிகாரிகள் அல்லாதவர்கள் கை புகாதபடி இவர்களை ரட்சிக்க வேணும், இவர்களை ஒழித்து ரட்சிக்க வேண்டும் என்று கருத்து என்ற அபிப்பிராயம் உடையவர்களாக நம்முடைய தேசிகள். அதனால்தான் இவர்கள் பத்தர்களாக இறக்கின்றவருக்கு இவை ஈந்தால் பறக்கும் புகழ்வதும் பைம்பொருள் வாய்ச்சலும் அறமுலகு என்று இயப்பார். அதுக்கு காரணம் கறக்கும் கருத்துவை தேசிகள். அவர் அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் இவர்களை ஒழித்து ரட்சிக்கிற அபிப்பிராயம் உடையவர்களாக இருக்கிற நம்முடைய ஆச்சாரியர்கள் நம்மை அர்த்தம் சத்தம்பிரதாயத்தை சதாச்சாரியனுடையதான திருவடி சம்பந்தத்தோடு அந்த நம்மை கண்டன எண்ணி நம்மை கண்டன எண்ணின அர்த்தம் நம்மை மேல சுரக்கும் சுரபிகள் ஆச்சாரியர்கள் அவர்கள் நம்மை கண்டன வைத்து சுரக்கிறார். சுரபின்னாக்க பசுமாடுதான். திருச்சுரபியானாலும் கோத்தும் விடாதிலே அப்படின்னு சாய்க்கிறாரு. சுரபி அப்படின்னாக்க பசு. சிறபின்னு சொல்லி காமெடி அர்த்தம் பண்ணிருக்கேன். அமுது சுரபிங்கிறதானது அது சக்கியமான பதம் இல்லை. அமுது சுரபிங்கிற சப்தத்துக்கு அல்ல குறையாத பாத்திரம்னு அர்த்தம் கிடைக்காது. அமுது சுரபிங்கிற நிர்தேசம் அவ்வளவுதான். அமுது சுரபிங்கிற இடுபுரி பெயர் அவ்வளவுதான், காரண பெயர் இல்லை. அது சுரபி இல்லை, அது அமிர்தத்தை சுரபி. காத்த பிரசாதம் சாதம் உணவு அமுது சுரபிங்கிறதான் நிர்தேசம் பேர். அதுக்கு பேர் அமுது சுரபி அவ்வளவுதான். அமுது சுரபிக்கு சப்தத்துக்கு அர்த்தம் இல்லை. சொல்றேன் அதுக்கும் சரியில்லை. சுரபினா பசுன்னு அர்த்தம். திருச்சுரபியானாலும் கோவில் பசுவானாலும் தீர்த்தம் விடாதே. தாராசுவாதினில தாரபூதினில ரெண்டுலையும் திருச்சுரபியானாலும் கோத்வம் விடாதிலே அப்படிங்கிற சாஸ்திரிய நியமனாதிகார பகுதியில திருச்சுரபிங்கிறதுக்கு கோவில் பசு. மற்ற பசுக்களுக்கெல்லாம் தீர்க்க கூடாது, இந்த கோவில் பசுக்கு கூடவான்னு கேட்டா அது திருச்சுரபிங்கிறதுக்கு திருங்கிறதாண்டு கோவில் சம்பந்தம் உடையதுன்னு எடுத்திருக்கேன். சுரபின்னாக்க என்ன இங்க சுரபின்னா காமதேனு அர்த்தம் சொல்லிட்டு என்ன அனுபவத்தி இருக்கு. இங்க சுரபின் சப்தத்துக்கு காமதேனு அர்த்தம் பண்ண முடியாதுங்கிறதுக்கு என்ன அனுபவத்தி இருக்கு? ஏன் சப்தத்துல சொல்லணும், அப்புறம் அர்த்தம். சுரபிகள் பகுவச்சனம் விட்டாது. இந்த சுரபிகள் இந்த பகுவச்சனம் விட்டாது. சுரபின்னு காமதேனு பல காமதேனு ஒரு காமதேனு அர்த்தம் பின்னால வரும். சப்தம் பார்த்த உடனே அனுபவிச்சாங்க. சுரபிகள் பகுவச்சனம் இருக்கியா, அந்த பகுவச்சன சுரபியும் காமதேனு அர்த்தம் பண்ணா அந்த பகுவச்சனம் விட்டாது. நானே பாரதிய காமதேனுக்கும் பகுவச்சனம் எத்தனை காமதேனு இருக்கு?
காமதேன்னு யார் போட்டுதான் தாத்தா சுவாமி போடல, திருப்பந்தேசியம் போடல, அதாவது உத்தரசார சுவாமி அக்னியும் போடல, வாழ்க்கை யாரும் போட்டிருக்கா. இப்ப இந்த இடத்துல பிரத்யமா காமதேன்னு அர்த்தம் பண்ண முடியாததுக்கு எது பிரதிபந்தம்னா இந்த பகுவச்சன பிரதிபந்தம். சுரபிங்கிறது காமதேன்னு அர்த்தம் பண்ணாங்க, பகுவச்சனத்துக்கு எங்க அனுமதி? அது பகுவச்சனம் அனுபவிச்சுட்டமா பண்ணணும் வராது. ஆனா சுரக்கும் சுரபி சொல்லும்போது சுரக்கிற பசுக்கள் போல கரக்கும் கருத்துரை பேசுகிறது. இது அவர்களுடைய சுபாவம். அவர்கள் நம்முடைய ஆச்சரியத்தை, நம்முடைய அனன்யகத்துவத்தை, நம்முடைய கார்பண்யத்தை பார்த்தவாறு இல்ல கருணையினால் இறங்கி நம்மை கண்ணினுடைய ஸ்தானத்தில் வைத்து இல்ல கண்ணுக்கு சுரக்கும் சுரபிகள் போல பசுக்கள் போல சொல்லும்போது இல்ல சொல்கின்றன. சொரிதல் அப்படிங்கிறது என்னதான் தாரையாக வரிசிக்கிறது. அமிச்சித்தனாக தாரைகள் போல சொல்லும்போது நம் பேர வர்ஷிக்கிறார்களாக சொல்கின்றனர். சொல்ல முதத்தை சொல்கின்றனர் யாரு? நம் தேசிகர். எதை போல? சுரக்கும் சுரபிகள் போல நம்மை அந்த சுரப்பதற்குரியதான கல்வியின் ஸ்தானத்தில் நம்மை சத்தத்துக்கு கட்டியற்றவர்களான அசிஞ்சனர்களான கிருப்பணர்களான நம்மை கல்வியுடைய ஸ்தானத்திலே வைத்து சுரக்கும் சுரபிகள் போல் நம்முடைய ஆச்சாரியர்கள். எப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள்? கரக்கும் கருத்துரை பேசிகள். நம்ம பார்த்த உடனே அந்த அபிப்பிராயம் மாதிரி கருணையானது மிகுந்திருக்க செய்து அந்த நிரவதிகமான தாருண்யத்தாலே தாங்கள் புறக்கும் சுரவிகள் போல இருந்து நம்மை கல்வியுடைய ஸ்தானத்தில் வைத்து சொல்ல முதிர்கின்றனர். எதனால் உபதேசிக்க மாட்டார்கள் கூறுவார்களோ, எதனால் உபதேசிப்பார்கள் உத்தரவாதம். பறக்கும் புகழ்வரும் பைப்பொருள் வாய்க்கிடும் பக்தர்களாய் இறக்கின்றவருக்கு இவை ஈந்தால் அறமுலகின்றி இயம்பார். கரக்கும் கருத்துடை பேசியர் கண்டன நம்மை எண்ணி சுரக்கும் சுரவிகள் போல் சொருகின்றனர் சொல்ல முதே. சோகம் தவிர்த்திடும் குருதி பொருளொன்று சொல்லுகின்றோம். நாகம் தனக்கு விராக்கதற்கும் நமக்கும் சரணாம். ஆகண்டலம் மகனாகிய ஆவதி பேரியதோர் காகம் விளைத்திட கண்ணடிவே செய்த காகுத்தனே. சோகம் தவிர்க்கும் குருதி பொருளொன்று சொல்லுகின்றோம். நாகம் தனக்கு விராக்கதற்கும் நமக்கும் சரணாம். ஆகண்டலம் மகனாகிய ஆவதி பேரியதோர் காகம் விளைத்திட கண்ணடிவே செய்த காகுத்தனே. இது கீழே கரக்கும் புகழ் வரும் அப்படிங்கிறது வரல 14 பாசுரங்கள் தாரசாரம் அப்படிங்கிறதான ரகசியத்தை சேர்ந்த பாசுரம். இது 15வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரத்திலிருந்து அபயப்பிரதான சாரம் அப்படிங்கிற ரகசியத்தில் உள்ள பாசுரம். அபயப்பிரதான சாரத்துக்கு உபோத்காசமாக 2 பாசுரம் முதல்ல சாதிச்சிருக்கார். அந்த 2ம் சோகம் அது முதல் பாசுரம். சோகம் தவிர்க்கும் குருதி பொருள் ஒன்று சொல்லுகின்றோம். நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம். ஆகண்டலம் மகனாகிய ஆவதி பேரியதோர் காகம் பிழைத்திட கண்ணறிவே செய்த காகுத்தனே. சோகம் தவிர்க்கும் சுருதி பொருள் ஒன்று சொல்லுகின்றோம். சோகம் தவிர்க்கும்னாக நம்முடைய சோகங்களை எல்லாம் கர்ம வச்சர்களாக இந்த சம்சாரத்தை மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து புண்ணிய பாபரூப கர்ம பலனை அனுபவித்து திரும்ப திரும்ப ஜென்ம ஜரா மரணாதி நரகாதிகள்ல அகப்பட்டு உடல்கின்ற நம்முடைய சோகத்தை
நம்முடைய சாம்சாரிக துக்கமாகிற சோகத்தை இதை தவிர்க்கும். இதை தவிர்க்கும்னா இதை போக்கடிக்கும். சோகம் தவிர்க்கும்னா நம்முடைய சோகத்தை போக்கடிக்கக்கூடிய சுருதி பொருள் ஒன்று. சுருதி பொருள்னாக சுருதினா வேதம். சுருதி பொருள்னாக நம்ம வேத வேத்தியமான வேத பிரதிபாத்தியமான ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறோம். இந்த சுருதி பொருள்ங்கிறது மேல உள்ள பாதத்துல அர்த்தத்தை பார்த்தா ரெண்டு விதத்தை அன்வைக்கும். சுருதி பொருள் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டாங்க, கண்ணறிவை செய்த நாகுத்தனே சுருதி பொருள். வேதைக்கு சர்வைய அகநேவ வேத்தியான வேதாந்த வேத்தியனாக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தியில் வந்தானே, அதாவது திருமாள், அவன் தான் சோகந்தவிற்கும் சுருதி பொருள். ஏன் ஆகண்டவன் மகனாகிய ஆவரி பேரியதோ காகம் பிழைக்கிற கண்ணறிவை செய்த காகுத்தனே சுருதி பொருள். அதே சோகம் தவிர்க்கும் சுருதி பொருள். ஒன்றுன்னு ஒப்பற்றதானே அந்த சோகம் தவிர்க்கும் சுருதி பொருள் பகவான் அவனை சொல்லுகிறோம் அப்படின்னு ஒரு தப்பு இல்ல. சோகம் தவிர்க்கும் சுருதி பொருள் என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஆகண்டவன் மகனாகிய ஆவலி பேரியதோ காகம் பிழைக்கிற கண்ணறிவே செய்த காகுத்தனே நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணம் என்கிறது சொல்லு. சக்கரவர்த்தி திருமணம் தான் தன் வேதாந்த வேத்தியமான பொருள். அது ஒரு அர்த்தம். சக்கரவர்த்தி திருமகனே நமக்கு பிராபகம் நமக்கு பிராப்தியமாவான் அப்படிங்கிறது அதுவும் சூதிக்கும். நாகம் தனக்கும் நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம் சுருதி பொருள். நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம் ஆகண்டவன் மகனாகிய ஆவலி பேரியதோ காகம் பிழைக்கிற கண்ணறிவே செய்த காகுந்தனே சுருதி பொருள். அவனே சுருதி பொருள். அவனே நமக்கு உபாயமும் உப்பையும் ஆவாங்கிறது ஒரு சுருதி பொருள். அந்த சுருதி பொருள் ரெண்டுமே ஒப்பாற்றதான சுருதி பொருள். ஒன்று சப்தத்துக்கு ஒன்று எண்ணிக்கை அர்த்தம் இல்லை. ஒப்பற்றதான சோகம் தவிர்க்கும் சுருதி பொருள் ஒன்று சொல்லுகின்றோம். அத்விதீயமான ஒப்பற்றதான இந்த சுருதி பொருளை சொல்லுகின்றோம். இந்த வேத வேத்தியமான அர்த்தத்தை சகல வேதங்களுடைய தாற்பரிய பூதமான இவ்வர்த்தத்தை சொல்லுகிறோம். சோகம் தவிர்க்கும் சுருதி பொருள் ஒன்று சொல்லுகின்றோம். நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணம். நாகம் தனக்கும் நாகம் அப்படின்னா சொர்க்க லோகத்துக்கு நாகம் அப்படின்னு பேரு. நாகம் அப்படின்னாக்க சர்ப்பம். கருடைய பீச்சியினால் வந்து ஒளிந்திருந்த இல்லையா காளியனுக்கு பெருமாள் இல்லையா சரணமான அவன் பண்ண சரணாகதி ஏற்று கருமான் பயத்தை போக்கினான். சங்கத்துடன் அப்படின்னு ஒரு நாகம், அந்த நாகத்துக்கு கருடனோட விரோதம் இருந்தது. அந்த நாகம் பெருமாள் சரணாகதி பண்ணிட்டு பெருமாள் அந்த நாகத்தை வந்து கருமானுடைய கையில கங்கணமா கட்டி விட்டு இத எப்பவும் எடுத்து வச்சுக்கோன்னு சாதிச்சுட்டேன். இதெல்லாம் நாகம் சப்தத்துக்கு சர்ப்பம்னு அர்த்தம் வச்சுட்டா அவைகளுக்கு சரணான விசாந்தமும் இருக்கு. நாகம் சப்தத்துக்கு சொர்க்கம்னு அர்த்தம். சொர்க்கம்னா சொர்க்கத்தில் உள்ள தேவதைகள் பார்க்கணும். இடவாகுதய நாகம் சப்தத்துக்கு நாகம்னாக்க நாகம்னா சொர்க்கம். அது நாகம் அகம் 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 நான் இல்லை நான் இல்லை நானும் இல்லை அப்படின்னு 3 பேர் சொன்னாங்க.
நாகம் அப்படின்னு பிரம்மா சொன்னான். எது இந்த வேதாந்த வேத்தியமான சர்வதேச காரணபூதமான யானையால் அழைக்கப்பட்டது நான் இல்லை, நான் அகம் அப்படின்னு அவன்பிட்டான். அத ருத்ரம் நான் அகம்னு அவன்பிட்டான். நாட்டா அகம் சொல்லி இருந்துன்னு போயிட்டான். சப்ரம்மா சஜீவ சேர்ந்தான், 3 பேரும் போயிட்டான். ஏன் நக்கராக்ராந்தே கரீந்திரே முகுளித நயனே மூல மூலே சிக்கினே நாகம் நாகம் நட்டாகம் நட்டா பகவதி குண சாதுசோ மாதுசோ. இப்படிப்பட்டவன் நான் எங்கள்ல யாருமே இல்லை என்று பிரம்மபுத்திர இந்திராதிகள் எல்லாம் இல்ல உதறி விட்டு கலங்கின போது இல்ல பகவான் இல்ல அந்த சர்வ ஜெகத்தின் காரணபூத்தம் நான் தான் நிரூபித்துக் கொண்டு வந்து இந்த கஜேந்திரன் முன்னாலும் என்ன அது நாகம். நாகம் அப்படிங்கிற சப்தத்துக்கு நாட்ட பிருஷ்ட கமனம். சொர்க்கம்ங்கிறது எவ்வளவு அல்பமான புருஷார்த்தம். நாகம் சப்தத்துக்கு சொர்க்கம்னு அர்த்தம் போட்டுக்கிறப்போ இல்லையா? சொர்க்கம்னா தேவலோகம். சொர்க்கலோகம்னா அப்படின்னா தேவலோகம்னா அதுல வசிக்கிற தேவர்கள்ல அர்த்தத்துக்கு பஞ்சவதான். இடவாகு பெயர் அப்படின்னு நாக்கம்னா சொர்க்கலோகம். அந்த சொர்க்கம் சொல்ல இந்த உலகம் முழு இருக்குன்னா உலகத்தில் உள்ள மனுஷர்கள் அர்த்தமாவது போல இல்லையா? தேவலோகம் அப்படின்னாக்க அந்த தேவலோகத்தில் உள்ள தேவர்கள் நாகம். தேவலோகத்தில் உள்ள தேவர்கள் இருந்ததே குறியாக வந்து பிரம்மபுத்திர இந்திராதிகள் எல்லாம் வந்து பெருமாளே சரணாகணும். அவர்களுக்கு சின்ன ஆபத்து வந்தா கூட வேதாபகார குருபாதக தைத்திய பீடாதி ஆபத் விமோசன மகிழ்ந்த பலப்பிரதானி தங்களுக்கு என்ன ஆபத்து வந்தாலும் பெருமாள் வந்து சரணாகி பண்ணுவார். அதனால நாகம் நமக்கு சரண் சுவாமி ராட்சதர்க்கும் சரண். ராட்சதன் யாரு? விபீஷணன். இதோ தேவஜாதி மட்டும்தான் பெருமாள், அவர்களுக்கு சரண்யன். ராட்சசர்களுக்கு சரண்யன் இல்லைன்னு சொல்ல முடியாது. ராட்சசர்களுக்கு பெருமாள் சரண் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு எடிச்சாலும் ஸ்ரீ விபீஷணன் ராட்சசன். நாகம் தனக்கும் விராட்டதற்கும் தேவர்களுக்கும் சரணா இருக்கான், ராட்சசர்களுக்கு சரணா இருக்கான்னா தேவலோகம் அவ்வளவு உயர்வாகவும் இல்லாம ராட்சசர்களும் அவ்வளவு மட்டமாகவும் இல்லாம நமக்கும் சரண். ரெண்டும் மத்திய பூத்தது. நவயம் தேவகுரு உத்கிருஷ்டாக நாபி ராட்சசர்களுக்கு அபகிருஷ்டாக. தேவர்களை போல உயர்ந்த கோட்டியை சேராமல் ராட்சசர்களை போல தாழ்ந்த கோட்டியை சேராமல் நமக்கு ஒரு மேக்சிமம் மினிமம் ஃபிக்ஸ் பண்ணா அதுக்கு மத்தியில் இருக்கிறதெல்லாம் அதுல கவர் ஆயிடும். அதனால நாகம் தனக்கும் சரண், ராட்சசருக்கும் சரணான் அப்படின்னால ரெண்டுக்கும் மத்தியவர்த்தியான நமக்கு சரண். நாகம் தனக்கும் விராட்டதற்கும் தேவலோகத்தில் வசிக்கிற தேவர்களோடு விபீஷணாதிகளான ராட்சசர்களோடு ராட்சதற்கும் பகுஜனுக்கு என்ன தாத்பரியம்? சதுர்திசக ராட்சசை 4 பேர் கூட அவர்களுக்கு பெருமாள் சரணா. இன்னொரு ராட்சதற்கும் அது சாந்திரிக்கத்துல பகுஜனுக்கு ஸ்ரீலிங்கத்தையும் சேர்த்து போட்டான். சுஜகைக்கும் அவள் துவாரா ராட்சசிகளுக்கும் விராட்டி துவாரா ரட்சகனாம். பெருமாள் சரணாகி கொண்டவர்கள் எல்லாரும் விராட்டி தேவி சரணாகி கொண்டவர்கள், விராட்டி சரணாகி கொண்டவர்கள் எல்லாரும் பெருமாளையும் சேர்த்து சரணாகி கொண்டவர்கள். பெருமாளையும் தனியா சரணாகி பண்ண முடியாது, விராட்டியும் தனியா சரணாகி பண்ண முடியாது. அதனால விபீஷணான அந்த 4 ராட்சசர்களும் விராட்டியை சேர்த்து தான் விராட்டி சரணாகி. இந்த திருஜட்டையும் அவ்வளவு சேர்த்து 1000 ராட்சசர்கள் இருந்தாலே அவெல்லாம் விராட்டியோட பெருமாளோடு சேர்த்து விராட்டியை சரணாகி. விராட்டியை சரணாகி பண்ணாலும் அந்த சரணாகத்தில் பெருமாளும் சரணியா உண்டு, பெருமாள் சரணாகி பண்ணாலும் அந்த சரணாகில விராட்டி சரணியா உண்டு. அதனால ராட்சசம் அப்படிங்கிறதுக்கு ஏன் ஒரு ராட்சசனை உபலட்சணம் சொல்ல வேண்டாம், ராட்சச ஜாத்தியா ஆற்றுக்கொள்ளுங்க.
இருக்கு. அது தட்டமத்தை அபயம் மயாங்கிறதுனால பாய்க்கிறது. இன்னொன்னு ராவணனு கூட பெருமாள் சரண் தான், அதை அவன் தெரிஞ்சுக்கல. இதோட அர்த்தம் விச்சரிச்சுட்டே இருக்கும். முதல்ல ராக்கதற்கு விபீஷணன் இருந்துச்சு, அப்புறம் விபீஷணோட வந்தவா 4 பேரை சேர்த்து, அப்புறம் பிராட்டியத்துல சரணாகிதி பண்ணவாங்க. ஏன் விராட்டுக்கு சரணாகி பண்ணாலும் திவ்ய தம்பதிகள் தான் சரணாகி பண்ணாங்க. பெருமாள் சரணாகி பண்ணாலும் திவ்ய தம்பதிகள சரணாகதி ஹெட்டாச்சு. இது மாம்பழம் பிராஞ்சி, அது மயிலாப்பூர் பிராஞ்சி. எங்க கேட்டாலும் அந்த பிராஞ்சி கேட்பது தானே. அதனால பெருமாள் ஒரு பிராஞ்சி, விராட்டி ஒரு பிராஞ்சி, திவ்ய தம்பதிகளுடைய கரம் கேட்பது. பெருமாள் சரணாகதி பண்ணவும் திவ்ய தம்பதிகள் தான். விராட்டி சரணாகதி பண்ணாலும் அப்ப என்னாச்சு, இப்ப இன்னும் கொஞ்சம் சர்க்கிள் பிராண்ட் சாமி எப்படி பண்ணாலும் ராவணன் வந்து போயிடுவனே. அப்ப ராட்சதற்கும் சரணாம, தேவர்கள் எல்லாருக்கும் சரணாமது போல ராட்சதர் எல்லாருக்கும் சரணம் சொல்றதுக்கு சம்பந்தம் வருது. ஏன்னா ராவணனுக்கும் பெருமாள் சரண் தான், அதை அவன் தெரிஞ்சுக்கிறான். அவ்வளவுதான். பெருமாள் ராவணனுக்கு சரண் அல்லாதவர் அல்ல, ராவணனுக்கு சர்வலோக சரண்யாயம். வீட்டாங்க நான் கேட்கிறான் அந்த ஸ்ரீ வானவர்களை பார்த்து, இல்ல நீங்கெல்லாம் பெருமாளுக்கு பரிவர்கள் சொல்லிட்டு, இல்ல நீங்கெல்லாம் பெருமாளுடையதான இல்லையா மாகாத்தியத்தை பொறுத்து தெரிஞ்சு நான் ஒன்றும் சரியான இருக்கிறேன். நீங்கெல்லாம் விபீஷணனை தவிர மற்ற பேருக்கு பெருமாள் சரண்யன்னு பெருமாளுடைய சரண்யத்தை சங்கோஷம் பண்ணிட்டு நான் சொல்றேன். விபீஷணன் இந்த யாருடைய சம்பந்தத்தினாலே உங்களுக்கு நான் மலையின் மரம் எடுத்து தாக்கத்தக்கவனாக இருக்கேனோ அப்படிப்பட்ட ராவணனுக்கும் பெருமாள் திருவிழியில் ஒரு பூர்வம் உண்டு. அவனுக்கும் பெருமாள் சர்வலோக சரண்யம். இதுக்கு என்ன வேகம் அபிப்பிராயம் சார்ந்த அத அவன் தெரிஞ்சுக்கல. பெருமாள் சொல்ற விபீஷணோவா சுக்ரீவோ எதிவா ராமனஸ்தன் ஆலயம் ஹரிஸ்ரேஷ்டர் தத்தமஸ்ய அபயம். விபீஷணோவா சுக்ரீவா, சுக்ரீவ விபீஷணோவா ராவணோவா, 3 விதம் அர்த்தம் சாப்பிடுறாங்க. விபீஷணோவா ராவணோவான்னு இருக்கும். சுக்ரீவா போய் பாரு, வந்திருக்கிற விபீஷணன் தான் அழிக்கணுவா. வந்து விபீஷணன் சாமி விபீஷணன் தான் திருப்பி அந்த ராவணன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அழிச்சு வராம வந்துடாது. நான் போய் பார்த்தேன், எங்க விபீஷணன் இல்ல, விபீஷணன் தான் அழிச்சு வந்துடலான்னு போனேன். அங்கேயோ ராவணன் இருக்கிறான், அதனால வந்து விபீஷனுக்கு தெரிய வராது. விபீஷணோவா ராவணோவா ஆணையை, இது ஒரு தாற்பயம். விபீஷணோவா சுக்ரீவ எதிவா 2 வாரங்க. விபீஷனுடைய வேஷத்துல ராவணன் வந்து ராவணன் வேஷப்படுவது அந்த காலத்து வேஷப்படுவது. எப்படி சீதையை அபகரிச்சுட்டு போறதுக்கு அதுக்குன்னு ஒரு சன்னியாசி வேஷத்துல வந்தாலும் அதுதான் சரணாகதி பண்றதுக்கு விபீஷன் பாகவத வேஷத்துல எந்தெந்த வேஷத்துல போனா எந்த காரியம் சாதிக்குமோ அந்த வேஷத்துல இருக்கு. அதனால விபீஷண வேஷத்துல ராவணன் வந்தாலும் வந்திருக்கான். விபீஷணோவா சுக்ரீவ எதிவார வந்திருக்கிறவன் நீங்கள்லாம் சொல்றதே விபீஷணனா இருந்தாலும் சரி, நான் மனோரீட்டபடியே ராவணனா இருந்தாலும். ஆக நீங்களாம் ஏதோ விபீஷணன் தான் சொல்றாங்க விபீஷணன். ஆனா எனக்கு மனோரதம் என்ன தெரியுமா, ராவணன் வரும். ராவணன் வந்து சரணாகதி பண்ணணும் பெருமாளுக்கு தேட்டம். ராக்கதற்குன்றத்துல ராவணன் உள்பட ராட்சச ஜாதி எப்படி நாகம் தனக்குங்கிற தேவஜாதி முழுவதுமோ அதுதான் ராட்சதற்கும் ராட்சச ஜாதி முழுவதும். அதனால பெருமாள் சரண்யமாகும் தன்மைக்கு தேவர்கள் ராட்சசர்கள் என்கிறதுனால ஹேதுனால சங்கோஷம் கிடையாது. எப்படி எல்லா தேவர்களுக்கும் பெருமாள் சரண்யனானதோ அதுதான் எல்லா ராட்சசர்களுக்கும் பெருமாள் சரண்யர்தான். ராவணனுக்கும் பெருமாள் சரண்யர்தான். அது ராவணன் தெரிஞ்சுக்காததுதான் அவன் தப்பு. பெருமாளுடைய சரண்யம் இந்த பெருமாள் ராவணனுக்கு சரண்யனா இருந்தது ஒண்ணு குறைந்து. நாகம் தனக்கும் இராக்கதற்கும் தேவஜாதி ராட்ச ஜாதியை சொல்லியாச்சு, நடுவுள்ள மனுஷ ஜாதியை சேர்ந்த நமக்கும் சரணம்.
ஏன் யார் எல்லாருக்கும் சரண்? காகுத்தனே சரண். காகுத்தனே நாகம் தனக்கும் இராத்தவர்க்கும் நமக்கும் சரணம். அது எப்படி எல்லாருக்கும் பகவான் எப்படி சரணமாவான்? அபராதம் பண்ணாதவர்களுக்கு போனா பெருமாள் சரணமாகலாம், அபராதிகளுக்கு எப்படி பெருமாள் சரணம் கேட்டா ஐயோ எங்க யாரும் தெரியும். அதுக்குதான் மேல காக்கத்தை எடுக்கிற நமக்கெல்லாம் எப்படி அவன் சரணாவான்? அவனுக்கு அபராதம் இல்லாதவன்னு ஒரு இல்ல வேதத்தை கழிச்சியானோ அப்படின்னு சொன்னாக்க எப்படிப்பட்ட அபராதத்துக்கும் அவன் சரணம். அபராதத்தினால அவன் சரணுக்கு விலக்கு கிடையாது அப்படிங்கிறத ஆகண்டவன் மகனாகி ஆதலித்தேறியதோ காகம் பிழைத்திட கண்ணடியை செய்த காசுத்தர். ஆதலித்தேறியதோ காகம், ஆதலிப்புன்னு அர்த்தம் திமிர். நமக்கெல்லாம் ஒரு சிறந்த திமிர் இருக்கு. மூவரு குண்டு மீண்ட முதல்வன் நாமம் கற்ற ஆதலிப்பு. அது ஒரு ஆவலிப்பு, அது ஒரு நல்ல ஆவலிப்பு. சுவாமி தேசியம் தனக்கு ஒரு ஆவலிப்பு திமிர் உண்டுங்கிறத பாஷிகாருடைய சம்பந்தங்களான ஒரு ஆவலிப்பு. ஊக்தியா தனந்தை விபீஷண லட்சியாத்தை பிரத்யாகிய லட்சுமணமுனைய பவதாதி தீர்மம் சுத்வாவரம் தது அனுபந்த மதாவலிப்பே. மதம் வேற, அதனால ஆவலிப்பு வேற, ரெண்டு. ததனுபந்தன பாஷிகாருடைய சம்பந்தம் என்கிறதான மதத்தாலே ஆவலிப்பேரியவனாக இருக்கிற என்னிடத்துல சாதாரண மதத்தால ஆவலிப்படுவதை உனக்கு பிடிக்காது இல்லையா? ஆனா இந்த மதத்தினால் ஆவலிப்படுவது உனக்கு பிடிச்சாகணும். நித்தியம் பிரசீத பகவன் மை ரங்கநாத. இது ரெண்டு தான். அதாவது சட்டமம் சில சம்ஸ்கிருத வார்த்தைகளை அப்படியே தமிழ் எடுத்துக்கணும். சில சம்ஸ்கிருத வார்த்தைகளை இங்க அது திருப்பிப்படுத்தி இங்க எடுத்துருக்கோம். அதான் சப்தமும் சத்தமும். ஆதரிப்பது சத்தமும். சம்பவம் சொல்லலாம். இன்னும் அது சமுத்திரத்துக்குள்ளேயே வடமொழிக்குள்ளேயே ரவையோ ரபேதா, ராவுக்கும் பாவுக்கும் பேதம் கிடையாது. ராவனுடைய சார்ந்த பாவையும் பாவுடைய சார்ந்த பாவையும் ரபையோ ரபேதா அப்படின்னு அதுவும் ஒரு நியாயம் உண்டு. தமிழ்லேயே அந்த நியாயம் உண்டு. பாபம் பாவம் தமிழே ரெண்டு பிரயோகம் உண்டு. இந்த ரபையோட தேவக தீர்க்கத்தில் வராது, சஸ்வத்தில் மட்டும்தான் வரும். அதுக்கு காண்டிகை முறையில ராவுக்கும் பாவுக்கும் பேதம் இல்லாத பிரயோகம் தீர்க்கத்தில் வராது, சஸ்வத்தில் தான் வரும். குறியில தான் வரும், நெடில வராதுன்னு நல்லூருக்கு காண்டிகை உரை, காண்டிகை உரைன்னு ஒரு உரை. அது பட்டம் இப்போ ஆதலித்தேறியதோ காகம்,
அந்த காகம் பிழைக்கிற அபராதம், பிழைன்னா அபராதம். காகம் பிழைக்கிற, காகமானது அபராதம் பண்ண அதனுடைய கண்ணழிவே செய்த காகுத்தம். பிழைக்கிறது அபராதம் பண்ணின்னு வரும். காகம் பிழைக்கிறதுன்னு காகம் அந்த பிராணனோடு தப்பிக்க முடியாது, அதுக்கு கண்ணழிவு செய்து விட்ட காகம். பிழைத்தல்வதற்கு ரெண்டு அர்த்தமும் இங்க பொருந்தும். ஆதரவு பேரியது ஒரு காகம் பிழைக்கிற கண்ணழிவை செய்த காகம். இந்த காகத்துக்கு ஆதரிப்பு, காகத்துக்கு பிடித்திருந்த திமிர் கொழுப்பு இருக்கு, அதுதான் அபராதம் பண்ண காரணம். என்ன கொழுப்புன்னு கேட்டா ஆகண்டவன் மகனாகி ஆதரிப்பு. ஆகண்டவன் இந்திரனுக்கு பேர். ஆகண்டவன் மகனாகி இந்திரனுக்கு நாம் பிள்ளை என்கிறதான அந்த ஆதரிப்பு ஏறியதான ஓர் காகமானது அது பிழைக்கிட அதற்கு கண்ணழிவே செய்து அதையும் வதார்கள் அப்படி காகுப்பகா கிரையா கிருபையா பஞ்சபாலனை. இந்த காகம் பிடித்து கண்ணழிவே செய்தது அது கண்ணழிவே செய்த நாராயணன், கண்ணழிவே செய்த விஷ்ணு, கண்ணழிவே செய்த வாசுதேவன், கண்ணழிவே செய்த அவங்க ஒண்ணு கண்ணழிவே செய்த காசு கிருபையா வதார்கவது காசுத்தா கிருபையா பஞ்சபாலனை. வதம் பண்ணுவதற்கு தான் அபராதத்தை பண்ணது போது கூட கிருபையினால் எடுத்துட்டார். ஏன் இதே நீ பெருமாள் காக்குத்த வம்சத்தோடு வேற ஒரு வம்சத்தை அவதரிச்சிருந்தாலும் இந்த காகம் பிடிக்கிறது சந்தேகம். கருணாகர விட்டு பிறந்த வம்சத்தில் இருந்து அதன் காரணமா ஏன் நல்லவே இந்த காகத்தினுடைய புண்ணியம் பெருமாள் இந்த குலத்தில் அவதரிச்சிருந்தா காகம் பிடிக்கும். கண்ணனாந்த கூட கண்ணெழுவே செய்த காகுத்தனே சோகம் தவிர்க்கும் சூழ்ச்சி பொருள் அல்லது ஆகண்டவன் மகனாகிய ஆதரி பேரியதோ காகம் பிழைக்கிற கண்ணெழுவே செய்த காகுத்தனே நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணா என்கிற சுருதி பொருள். அவனே சுருதி பொருள், அவனுடைய சர்வ சரணியக்கும் ஒரு சுருதி பொருள். ஏன் அந்த சுருதி பொருள் இரண்டத்தில் ஒன்று எதை போகிறதோ அதை சொல்லும்போது அதை நான் சொல்லுகிறேன். ரெண்டு சொல்றோம், அதில் ஒன்று கொள்ளுங்க. ஏன் காகுத்தனே சுருதி பொருள், காகுத்தனே சோகம் தெரிவிக்கும் சுருதி பொருள் அல்லது காகுத்தனே நமக்கு சரணான் என்னும் சுருதி பொருள். சோகம் தவிர்க்கும் சுருதி பொருள் ஒன்று சொல்லுகின்றோம். நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம் ஆகண்டவன் மகனாகிய ஆவலி பேரியதோ காகம் பிழைக்கிற கண்ணடிலே செய்த காகுத்தனே ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கு அடிமையாகின்றேன் என்கின்றார்க்கும் அறுக்காதே அனைவருக்கும் அனைவராலும் அஞ்சேலன் அருள் கொடுப்பம் இதுதான் இருக்காலும் எழில் முனிவன் நினைவனாலும் இவை அறிவார் செயலுடன் என் இசையினாலும் நெருக்காத நீர்கிரதமும் எனக்குண்டென்றும் நெறியுரைத்தார் நிலையுணர்ந்து நிலை பெற்றோமே ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உமக்கடுமையாகின்றார் என்னார்க்கும் அறுக்காதே அனைவருக்கும் அனைவராலும் அஞ்சேலன் அருள் கொடுக்கம் அருள் கொடுப்பம் இதுதான் இருக்காலும் எழில் முனிவன் நினைவினாலும் இவை அறிவார் செயலுடன் என் இசையினாலும் நெருக்காத நீர்கிரதமும் எனக்கொண்டென்றும் நெறியுரைத்தார் நிலைவிழந்து நிலை பெற்றோமே. இது பெருமாளுடைய கர்மஸ்லோகத்துடைய தமிழாக்கம். சகதேவ பிரபன்னாய் தவாசீதிக்க யாக்கதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் விரதம் மன. இது பெருமாளுடைய கர்மஸ்லோகம். இது பெருமாளுடைய கர்மஸ்லோகத்தை பெருமாளுடைய திருவுள்ளத்து அபிப்பிராயம் என்னங்கிறத ஓரளவு தெரிஞ்சுன்னு வால்மீகி சொன்னார். அது முழுசா தெரிஞ்சு அதுல உள்ள கேப் எல்லாம் ஃபில் பண்ணி பெருமாள் தேசியம் சாய்க்கிறார்.
அது அது சுவாமி தேவனுடைய ஸ்லோகம், ராமாயண ஸ்லோகம் தானே. இங்க தேசிய பிரபந்தத்தையா எப்படி கொடுக்க பெருசாமி? அது தேசிய பிரபந்தத்து ஸ்லோகம் இல்ல, ஏன் அவசரம்? அதாவது அதுவும் கர்மசோகத்துக்கு தன்னுடைய கர்மசோகத்தையே பெருமான் தல்லியா தன்னுடைய ஏற்ற விரதம் பண்ணான்னு சொன்னதை மேற்கொண்டு பெருமாள் அந்த விரதத்தை சொன்னான் இல்லையா. இப்போ அது அதனுடைய அர்த்தம். ஆனா இது கர்மசோகத்துடைய தமிழாக்கம்னு, கர்மசோகத்துக்கு தமிழாக்கனாவே இதை பண்ணலாம், இன்னொரு சோகமே அவசியம் இல்லை. ஏன் இன்னொரு சோகத்தை எடுத்துனாலும் அந்த சோகத்துக்கு இதனுடைய அர்த்தம் வருதுங்கிறது தான். சரி, ஆமா எல்லாம் சர்வதர்மான் தெரிஞ்சும் அதே அர்த்தம் தான் வருது. இங்க வச்சனைக்கு அர்த்தம் பெருமாள் காலத்து எல்லாத்துக்கும் துல்லியமா ஒரே அர்த்தம். ரெண்டாவது பண்ணவனை தன்னை ரட்சணம் பண்ணுவேங்கிறது சக்கரன் திருமகனாக இருந்து சொன்ன கடற்கரை வார்த்தை என்னன்னு கேட்டால் சகுதேவ பிரபன்னாய சதாசீதிக்க யாக்கத்தை அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏற்பட் பிரதம் மம. இதுதான் சகுதேவ பிரபன்னாய. சக்கரத்துல ஒரு கால், ஒரு காலம் உண்டை சக்கரம் இல்லையா. பிரபன்னாய இல்லையா, சரண் அடைகின்றார்க்கும். இது சரவசோகத்துல கொஞ்சம் அன்வைக்காத சொன்னோம். சகுதேவ பிரபன்னாய தவாசீதி யாகதே இல்லையா, தஸ்மை இல்லையா அபயந்ததான்னு சொல்லணும். என்னை ஒரு கால் சரணமாக அடைந்தவன் சகுதேவ பிரபன்னாய, என்னை ஒரு கால் சரணமாக அடைந்தவனுக்கு இல்லையா, எனக்கு அடிமையாகின்றேன் என்று யாசிக்கிறவனுக்கு இல்ல சர்வபூதேபியான்னு அர்த்தம். அப்ப சோகம் எப்படி இருக்கணும்? சர்வபூதேபியா, சர்வபூதங்களுக்கும் அபயம் கொடுக்கிறேன்னாக்க இல்ல சகுதேவ பிரபன்னானாம் தவாசீசித்த யாக்கதான் சர்வபூதானாம் இல்ல சர்வபூதேபியா. அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை போல பாப்பா. அப்புறம் அந்த தப்பு இதுல இல்லைன்னு அப்புறம் வால்மீகி கொஞ்சம் கவனக்குறைவா தான் பண்ணிருக்காங்க. அபயம் சர்வபூதேபியா பகுவச்சனத்துல சர்வபூதங்களுக்கும் அபய பிரதானம் பண்ணேன்னு சொன்னா, அப்போ அந்த உபாயத்தை அனுப்பிச்சவனும் பகுவச்சனம் சொல்லணுமா இல்லையா. சகுதேவ பிரபன்னானா சவாசீதிக்க யாக்கதான் இல்லையா, சர்வபூதேபியோ அபயந்ததான்னு சொன்னா ஒன்று ஓட்டாது. எவனொருவன் என்னை சத்ருத்தாக கருணாக்கு பண்ணானோ, எவனொருவன் உமக்கே அடிமை செய்வேன யாசிக்கிறானோ அப்படிப்பட்டவனுக்கு அபிப்பிராயம் பண்ணுவேன்னு சொன்னாதான் வாக்கியம் ஒட்டும் இல்லையா. உத்தியேகதா விசேதமும் ஏற்றத்தினத்துல இருக்கு, விஜயதா விசேதமும் பகுவச்சனத்துல இருக்குன்னா எப்படி ஒட்டும்? வாக்கியம் சேராது.
அதனால சோமாசிகாண்டாம் திருப்பதிகள் எல்லாம் சர்வபூதேபியாங்கிறது சர்வபூதங்களுக்கும் அவை பிரதானம் பண்றேன்னு சொல்றது அந்த அர்த்தம் ஒட்டாது. ஒட்டினா பூர்வாதத்தில் ஏகவச்சனம் கைவிட்டு இந்த பகவத். அதனால என்ன கேட்டா அபயப்பிரதானம் அவனுக்கு தான் பண்றேன். சர்வபூதேபியாங்கிற பஞ்சமியாக்கி சர்வபூதங்களிடத்திலிருந்து யாரு ஒரு அபயம் வருமோ அந்த பயம் போக அபயப்பிரதானம் பண்றேன் சொல்லிட்டான். சதுர்த்தியத்தை அவர்கள் கண்டிச்சு பஞ்சமியம். இன்னும் சில என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா முன்னால சொன்ன ஏகவச்சனம் பிரதர்சனாகும். இப்படி என்ன ஒரு சரணாகதி பண்ண தர காமிச்சு இப்படிப்பட்டவர்கள் யாரானாலும் அவர்களுக்கு சந்தேக பிரதானம் பண்ணேன்னு சொன்னதாக வச்சுட்டு பகவச்சனத்தை பொருந்த விடலாம்னு சொன்னான். அவ பஞ்சமி பட்ச கண்டன பூர்வமா ஜவுத்தி சொன்னான். சுவாமி சாதிக்கிற ரெண்டுமே அனைவருக்கும் அஞ்சேல் என்றது கொடுப்பன், அனைவராலும் அஞ்சேல் என்றது கொடுப்பன். இதுதான் பெருமாள் திருவுள்ளத்தில் இருக்குது. அது வால்மீகி தெரியும், தேசியத்துக்கு அதை விட ஸ்பஷ்டமா தெரியும். மாமனி வியாக்கியானம் எண்ணியும் போது நான் மல்லிகை மாலை கொண்டு அந்த ஆர்ப்பதம் ஒரு அடையாளம்னு திருவடி அசோகந்த பிராட்டிகிட்ட போய் தான் பெருமாள் நரஞ்சிதான் வந்திருக்கேங்கிறதுக்கு பிராட்டிக்கு சில அடையாளங்கள் சொல்ற. இந்த அடையாளங்கள் இப்படி ஒரு அடையாளம் சொல்ற. பெருமாள் பிராட்டி ஏகாந்தத்துல மல்லிகை மாலை கொண்டு ஈர்த்ததை இது ராமாயணத்துல எங்கேயும் இல்லை. ராமாயணத்துல இல்லாத ஆழ்வார் பெரியாழ்வார் சாதிச்சிருக்காருன்னாக்க ராமாயணத்துல அந்த வால்மீகிக்கு பிரம்மாவுடைய வரப்பிரதானத்தால வந்ததான இவர் பெருமாளாவே மயவன் மதுரம் செய்யப்பட்டவர். அதனால அவருக்கு தெரியாததெல்லாம் இவருக்கு பிரத்யட்சம். அதனால இந்த இடத்துல வால்மீகி சொல்லாத பெரியாழ்வார் சொன்னாருங்கிறது பெரியாழ்வார் தோஷம் இல்லை, வால்மீகிங்கிறது வால்மீகி அது தெரியல. பாஷிகார் பகவானுக்கு அனவதிகாட்சியமான அசங்கேயமான கல்யாண குணங்கள் இருக்கு, அற்புதமான திவ்ய விக்கிரகம் இருக்கு அப்படின்னு பாஷிகார். அதெல்லாம் ஒண்ணு இல்லை, பகவானுக்கு ஒரு குணம் கூட இல்லை, விக்கிரகம் இல்லை சங்கரர் சொல்றாரு. யார் சொல்றது சொல்? ரெண்டு பேரும் உண்மை. இவருக்கு இதெல்லாம் தெரியுது, அதனால அவருக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியல. அதனால அவர் இல்லைன்னு சொல்றது உண்மைதான். ஏன்னா அவருக்கு அதெல்லாம் தெரியல. பெருமாள் அவருக்கு அதெல்லாம் காட்டல. பெருமாள் தன்னை பூர்வமா காட்டுறது யாருக்கு? ஆழ்வார் திருவடி சம்பந்தம் உள்ள பேருக்கு தான் பெருமாள் தன்னை உள்ளது முழுவே காட்டுறது. இல்ல சங்கரன் கேட்டீங்க, எவ்வளவுதான் ஞானம் இருந்தாலும் எவ்வளவுதான் பாண்டித்யம் இருந்தாலும் ஆழ்வார் திருவடி சம்பந்தம் தலைவீட்டம் கடகோபன் அருளிதானேன்னு அதெல்லாம் இருந்தாலும் அவருக்கு பெருமாள் தன்னுடைய குணங்களையோ வித்தியாசத்தையோ காட்டல. அதனால அவர் பார்த்து என்னது பார்க்கிறார், அது குணம் இல்லை, விக்கிரகம் இல்லை, அது நிர்குணம் ரூபம் பண்றது இன்னும் அவர் உண்மையை தான் சொல்றார். அவர் பார்த்த உண்மையை அவர் சொல்றார், இவர் பார்த்த உண்மையை இவர் சொல்றார். இருக்காரு அதனால அது கொஞ்சம் ஆளவந்த விஜயானாதி பாவேவா ததப்பி வேதா இது இல்ல மத்தியசூத்திர வாசந்தா பூர்வபக்ஷ வியாபுத்தியர்த்தமப்பி அஜானதாம் ஆயுஷ்மதாம் சக்கருடைய பாஷ்யத்தை உற்பத்தி சம்பவாதி கிரணத்துல 4 சூத்திரம் சித்தாந்த சூத்திரமும் சங்கர் கொண்டார். அது பாஞ்சராத்திர சாஸ்திரத்தின தோஷத்தையும் சித்தாந்தமா பண்ணி அந்த தோஷமற்ற தன்மையும் சித்தாந்தமா ரெண்டுமே ஆக பாஞ்சராத்திர சித்தாந்தத்துல ஏகதேசம் தோஷம் உள்ளதுன்னு சித்தாந்தமா அதுக்கு என்ன பண்ணா தோஷம் சொல்ற சூத்திரத்தையும் சித்தாந்த சூத்திரமா பண்ணி தோஷம் இல்லைன்னு சொல்ற சூத்திரத்தையும் சித்தாந்த சூத்திரமா பண்ணி அர்த்தம் பண்ணார்.
ஆளவந்தா முதல் ரெண்டு தோஷம் உள்ளது குருபட்ட சூத்திரம், அதுக்கு மேல தோஷம் இல்லைன்னு சித்தாந்த சூத்திரம். விஜயானாதிபாதேவா ததப்பிரேதா அதுக்குற வாங்கிறதானது பூர்வபக்த விபரீதம். அது கூட தெரியாம பாக்கியம் பண்ணிருந்தா ஆயுஷ்மான். ஆயுஷ்மத் சப்தத்துக்கு பஞ்சாசார்த்தம் அல்பாயுஷ்னு பாக்கில புருஷாயுஷு 100 வருஷம் சொன்னாக்க 120 வருஷம் லோகத்துக்கு உபகாரம் பண்றதுக்காக அடுத்த ஞானத்தோடு சொன்ன வார்த்தை. அதுவும் அல்பாயுஷனும் அவர் இருந்த காலத்துல ஏதோ 60 புண்ணியத்தை சொல்லிட்டு பொய்யில் பாடல் ஆகிருக்கு. இவையும் பற்றி வந்தார்கள் வையம் பண்ணி வைத்திருந்து. இந்த திருவாரூரை பாசனம் வல்லவர் இருக்காரு, அவர்கள் வையம் பண்ணி வைத்திருந்து எல்லாத்தையும் தங்களுடைய தெளிவான கண்களால் இருந்து லோகத்துக்கு உபகாரம் பண்ணுவது. அது இல்ல பொய்யில் பாடல் ஆயிரத்தி 20 வல்லாதார் அல்லவர்கள் வையம் பண்ணி வைத்திருக்க மாட்டார்கள். இதோ அல்பாய் காலத்துக்கு வந்து தங்க வாயில் குறித்து போவார்கள். இது பெருக்கான சாமி விஷயம் இந்த பாத்திரத்தை வச்சு நான் என்ன ஒண்ணு நான் சொல்றேன், தப்புப்பா சொல்லிட்டு போறதும் சுலபம். அப்புறம் அதுல உள்ள தப்பு தான் கஷ்டம். தப்புப்பா சொல்லிட்டு போறது ஒரு கஷ்டமா இல்லை. அதனால அவர் கஷ்டப்பட்டு சொன்னாரு, இவரு சுலபமா திருப்பி சொன்னாரு. தத்துவமா வாயில வந்து சொல்லிட்டு போறதும் ரொம்ப சுலபம். அப்புறம் அதை எடுத்து வச்சு அதை திருப்பி சரி பண்றதுதான் பண்டிகாதான் பிரச்சனை. அந்த டிப்பு சார் அவர் ஐடியும் பெட்டிலே பாக்கி சங்கருக்கு அது உண்டாயிருக்குண்டா பாதிக்காத சங்கர மட்டத்துக்கு அவர் பாவத்துக்கு எல்லாத்தையும் அக்ரஸிவ் என்ன பண்ண முடியும்? அதுக்காக வீட்டு பக்கத்தில் வச்சுட்டு அதனால இப்போ பெருமாளுடையதான இப்போ சகுதேவ பிரபன்னாய சதாசீதியாகவே அபயம் கருபூதேவியோ ததாமியத்தை பிரசன்னமே என்று பெருமாளுடையதான் கர்ம சோகத்தை அவருடைய அபயப்பிரதானம் அந்த சோகத்தை ஏகதேசம் தான் தெரியுது. இந்த பாத்திரம் பூர்ணமா தெரியுது. இந்த பாத்திரத்துல முதல்ல ஒரு காலே கருணைய கனாக அடைகின்றார்க்கும் உனக்கு அடிமை ஆகின்றேன் என்கின்றார்க்கும் அது ரெண்டுமே பகுவச்சனத்துல. மேல பகுவச்சனம் வந்துருக்குன்னா மேல சர்வபூதேபியாங்கிறதுக்கு பஞ்சமி சதுர்த்தி ரெண்டுக்கும் விரோதம் இல்லாமல் இருக்கும். ஏகவச்சனம் வந்தா பஞ்சமி அர்த்தத்துக்கு மாத்திரம் அனுகூலமாக சதுர்த்தி அர்த்தத்துக்கு விரோதம் வரும். அதனால சரணாக அடைகின்றார்க்கும், சரணாக அடைவது என்பதானது பிரபத்தி பிரபன்னாய. ஒரு கால் சரணாக அடைந்தார்க்குன்னா சத்து பிரபன்னாய, ஒரு காலே சரணாக அடைந்தால் சத்துதேவ பிரபன்னாய. அந்த ஏழக்கார அர்த்தத்தை தமிழ்ல திருவிலை ஏகாரம், அந்யோக விவச்சேதபரமாகிற ஏழக்காரம் சம்ஸ்கிருத சொல்றதே, அதுக்கு தமிழ்ல திருவிலை ஏகாரம். ஒரு காலே சகிருதேவ, ஒரு கால சகிரு இல்ல, ஒரு காலேல சகிருதேவ பிரபன்னாய இல்ல சரணாக அடைகின்றார்க்கும் பகுவச்சம். ஏன் உனக்கு அடிமையாகின்றேன், அது வந்து தவாஸ்மீதி யாத்தது, தவாஸ்மி இது யாத்தது.
நான் உன்னுடையவன் என்று யாசிக்கிறோம். தடங்க சப்தத்துலயே அது சம்பந்த சாமானிய சக்தி. இந்த தட மனங்கிற ஆறாம் இடத்துல இந்த ஆறாம் இது சம்பந்த சாமானிய பொதுகள் சம்பந்தத்துக்கு இருக்கு இல்லையா? மம பந்துகு, மம சத்ருகு, மம மித்ரஹா இல்லையா? இந்த சத்ருவா மித்திரனாங்கிறது மனங்கிறதுல வராது. தலை யாருன்னா அப்படின்னு கேட்டா இல்ல தவை உனக்கு அடிமையாகின்றே இருந்தார். தவங்க சப்தத்துக்கு தவ தாசகா விஷயாத்தான்னு அதான் திருவள்ளுவர். தவங்க சப்தம் சம்பந்தம் மாத்திரம் சொல்லியிருக்கு, சம்பந்தி நிர்தேசம் இல்லை இல்லையா? நான் உனக்காகின்றேன் என்கின்றார் சொன்ன இருக்க சமஸ்கிருத்துல உனக்கு அடிமையாகின்றேன் என்றார் சொன்ன தவங்கிறது சம்பந்த மாத்திர நிர்தேசம் இல்லையா? தவ தாசகா அப்படின்னு சொன்ன இல்ல சம்பந்தத்தோடு கூட சம்பந்தி நிர்தேசம் இல்லையா? அது ஒரு குறை இருக்கு அந்த சர்வசோதனை. அது வால்மீகி பண்ண சர்ம ஸ்லோகத்தை அந்த குறை இருக்கு. சுவாமி பண்ற இந்த சர்ம ஸ்லோகத்தை அந்த குறை நிவர்த்தி. ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் பகுவச்சனத்தாலேயும் உனக்கு அடிமையாகின்றேன் என்கின்றார்க்கும் என்கிற பகுவச்சனத்தாலேயும் இல்ல உனக்கு ஆகின்றேன்னு சொல்லாம உனக்கு அடிமையாகின்றேன்னு சொல்றானே இல்ல சம்பந்தி நிர்தேச சப்தத்தினாலேயும் இல்லையா அதுல பூர்வார்த்தத்தில் உள்ள குறைகள் தான் நீக்கப்பட்டது. சரியா? அவையும் சர்வபூதேபியா சர்வபூதேபியா என்றானது சர்வபூதேபியானது சம்ஸ்கிருதத்துல இல்ல பூத சப்தத்துக்கு பஞ்சமி சதுர்த்தி ரெண்டுமே பகுஜனத்துக்கு ஏற்ற ரூபம். பூதாய பூதாபியாம் பூதேபியா பூதாது பூதாபியாம் பூதேபியா சர்வபூதேபியாங்கிறதுக்கு பஞ்சமி பகுவச்சனம் சதுர்த்தி பகுவச்சனம் ரெண்டு வரும். இது ரெண்டுல வால்மீகி எது சொல்ற ரெண்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா சகுப்பிரித்த சப்தா சகுதே வர்த்தம் இல்லைன்னா பதத்தை ஆவர்த்தி பண்ணணும், வாக்கிய துவயம் பண்ணணும். அந்த கிளேசம்லாம் இருக்கு. வால்மீகியின் ஸ்லோகத்துல சர்வபூதேபியா என்பதற்கு சதுர்த்தி விபக்தியும் பண்ணி பகல் விபக்தியும் பண்ணணும்னால் ஒண்ணு வாக்கிய பேதம் பண்ணணும், இல்ல இல்ல சர்வபூதேபியாங்கத்தான் ஆவர்த்தி பண்ணணும். ஏன்னா சகுல் பிரயுக்த ஒரு வாக்கியம் ஒரு தரம் பிரயோகம் பண்ணப்பட்ட சப்தமானது ஒரு அர்த்தத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு விவசாய வாக்கிய சாஸ்திரக்காக விவசாயம். அதனால அதுலயும் வால்மீகி திருவுள்ளத்தை மூச்சு சொல்லல. இப்ப சுவாமி சாதிக்கிற சர்வபூதேபியாங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தமும் பண்ற இல்லையா? அனைவருக்கும் அருள் கொடுப்பன், அனைவருக்கும் அஞ்சேல் என்று அருள் கொடுப்பன், அனைவராவது அஞ்சேல் என்று அருள் கொடுப்பன். முதல்ல சர்வபூதேபியாங்கிறதுக்கு சதுர்த்தி அர்த்தம். ஒரு காலை சரணாக அடைகின்றாருக்கும் உனக்கு அருமையாகின்றார் என்கின்றாருக்கும் அறுக்காதே அறுக்காதேன்னு சங்கோட்டம் இல்லாமல் யாருடைய விலக்கு இல்லாமல் அறுக்காதேன்னு சர்வபூத அறுக்காதே அனைவருக்கும் அஞ்சேல் என்று அருள் கொடுக்கும். எதிர்த்து அஞ்சு வந்து சரணாகதி பண்ற எல்லாருக்கும் அவை பிரதானம் பண்ணுவேன். ஏன் அனைவருக்கும் அருள் கொடுக்கும் இல்லையா? இவ்வளவுதானா? இல்ல, அனைவராவது மஞ்சள் என்று இருக்கும். இவர்களுடைய பயத்துக்கு யார் ஹேத்துவானாலும் லட்சணை ஹேத்து மஞ்சள். இவர்களுக்கு பயத்துக்கு யார் ஹேத்துவா இருந்தாலும் இவர்களுக்கு அவைத்துதான் பண்ணும். அபயம் பர்வபூதேபியா அப்படிங்கிறதுக்கு சதுர்த்தி அர்த்தத்தை ராவணன மனசுல வச்சுன்னு சொல்றாரு, பஞ்சமி அர்த்தத்தை விபீஷண மனசுல வச்சுன்னு சொல்றாரு.
அபயம் சர்வபூதேரியான்னு சர்வபூதேரியாங்கிறது அதுல எந்த சம்பட்டமும் இல்லாமல் சர்வபூதங்களுக்குள்ள கட்டம். ராவணன் சரணாகதி பண்ணால் அவனுக்கும் அபயம். அதான் சர்வபூதேரியான சதுர்த்தியில பெருமாள் திருவுள்ள இல்லையா. சர்வபூதங்களாலும் மத்தியில் இருந்தது கொடுத்தோம்னா கட்டம். இப்ப விபீஷணாழ்வானுக்கு 2 விதமான பயம். ஒண்ணு அக்கறையில் இருக்கிற ராமன், இன்னும் நிக்கிறது இருக்கிற ராமன். ராவணான்னு இன்னும் கொஞ்சம் தண்ணீர் பார்த்து காலக்கையே ஒழிச்சு பழுத்து போடுவோம். இதர்கள் சுத்தமா வதமே பண்ணுவோம். அது ராவணன் பார்த்து அவன் பயம் தான் சொல்றேன். அவனுக்கு அவர்களால பயம் இருக்கு. புரியுதா? அவன் 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 அது ஆஜகாம முகூர்த்தேன எத்தனாம் சொல்றான் சுவாமி ஜெயிச்சுக்காரு இல்லையா. தான் இருக்கிறத தேர்ந்து இன்னொரு தேசத்துக்கு போறோம் ஜகாமன்னு சொல்லணும். ஆஜகாமன்னா இல்லையா, தான் தன்னுடைய தமையன் பத்னி அபகரித்து அபராதம் பண்ணி இருக்க செய்து தாம் புகுவதற்கு அஞ்ச வேண்டியதான தேசத்துல அங்க போய் சந்தேகமா நினைச்சு கூப்பிட்டு பெருமாள்ன்றான். அப்படின்னா பெருமாளுடைய ரட்சணத்துல அவங்களுக்குள்ளதானே விஸ்வாசம். அதான் மகா விஸ்வாசம். பெருமாள்கிட்ட ஒத்துனா வானவர்கள்ட்ட பயப்படுவார். இந்த பெருமாள்கிட்ட யார் பயப்படுவா? ஒத்து பயப்படுவாங்க. நல்ல வாழ்க்கை ஒத்து பயப்படுவாங்க. ஒரு சாங் ஆயிடுச்சு. கமலா கமலா நிலைய ஸ்வயா தயாளு கருணை குஞ்சு நிற்கருணா நிரூபணிக்கும் அத ஏவக்கு தாவ காட்சிதானா துரிதானது சொதேவ பீதி. தயே உன்னை உடையவனான காரணத்தாலே திருவேங்கன் உன்னையும் தயாளுவாக இருக்கான். ஆனால் தயா உனக்கு ஒரு தயை கிடையாது இல்லையா. அதனால யுத்தையாக நிஷ்கர்மையாக இருக்கான். கருணை உள்ளவரை பார்த்து யாரும் பயப்படுவானா? கருணை இல்லாதவனுக்கு என்ன பயப்படுவாங்க. அதனால்தான் எங்களுடைய பாப்பங்கள் எல்லாம் திருவேங்கன் பார்த்து பயப்பட மாட்டேங்கிறது. ஏன்னா அவன் கருணை உள்ளவன், நீயோ கருணை இல்லாதவன். கருணைக்கு ஒரு கருணை உண்டா? குணே கூட அடங்கிட்டாரா? குணத்துக்கு குணம் கிடையாது இல்லையா. அதனால்தான் என்னுடைய பாபங்களும் உன்னை கண்டு பயந்து ஓடுறது. அதனால பெருமாள் கவன மாட்டாதான் வானர வீரர்கள்லாம் மலைக்கு மரத்தை எடுத்துக்கொண்டு இந்த சாட்சி சொல்றதுக்கு ஏன் இதனால பெருமாளுக்கு அபத்தியம் வருங்கிற பதிவினார். பெருமாள் என்ன பண்ற, இவனுக்கு யாரால பயம் வருதுங்கிறது, இவனுக்கு பயஹேதுவாக இருக்கிறவன் சாத்விகனா ஸ்ரீ வானவீரர்களை போல இருந்தால் அவர்களோடு இவனை பொருந்து விட்டு ரசிக்கிறார். அசப்பிரதிகளான ராவணனை போல இருந்தால் அவர்கள் அழித்து இவனை ரசிக்கிறார். விபீஷணாழ்வானுக்கு இருக்கிற பயத்தை போக்கத்துக்கு 2 பண்ணணும். ஒன்று அசப்பிரதியா இருக்கிற ராவணனை அழிக்கணும், இன்னொரு சத்பிரதிகளா இருக்கிற வானர வீரர்களை வீர பொருந்த விடணும். 2ஐயும் பெருமாள் பண்ணி அதை பிரதானம் பண்ணணும். அனைவராலும் மஞ்சள் என்று கொடுப்போம். இந்த அனைவரும் அசங்குச்சிதமான அனைவராலும் இருக்கிறதுக்கு அதிக சாதிக்க வேண்டும். இதுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு. முன்னெல்லாம் இந்த கிராமத்துல பரணியாசம் பயப்படுவோம். ஏன்னா ஏதோ அந்த கிராம தேவதைக்கெல்லாம் ஏதோ ஆற்றுல ஏதோ 1 கிலோ அளந்துட்டு இருப்பான். ஏதோ பெரியவா பண்ணதுன்னு சொல்லிட்டு இவ பரணியாசம் அதெல்லாம் நிறுத்தணும். அதெல்லாம் நிறுத்தினா அவைகள் என்ன பண்ணுவோம், அதுதான் இல்ல ஏதாவது கேடு விடுவோம் பயந்துட்டே இல்லையா பரணியாசம் சொல்லணும். அதெல்லாம் பயப்பட தேவையில்லை இல்லையா. பயஹேது சர்வபூதங்கள் எதுவா இருந்தாலும் இல்லையா அவைகளை சேர்ந்து அவை பிரதானம் பண்ணேன்னு தான். அதுக்காக அனைவருக்கும் மஞ்சள் என்று கொடுக்கும். அதுக்காக அனைவராலும் மஞ்சள் என்று கொடுக்கும். இவ்வளவு அர்த்தம் அந்த ஸ்லோகத்துல வராது. ஒரு அர்த்தம் தான் இன்னொரு அர்த்தம் வராது.
சோமாசி ஆண்டவனோட இவரோட உடன்படி முடிச்சுன்னு இருக்கணும். சுவாமி பின்னால் ரெண்டையும் போட்டு அஞ்சேல் அனைவருக்கும் அஞ்சேல் என்றது கொடுப்போம், அனைவராலும் அஞ்சேல் என்றது கொடுப்போம் இல்லையா. பெருமாள் திருவள்ளுவருக்கு அர்த்தத்தை முழுசா அறிவிக்கிறார். வால்மீகி ஏகதேசம் தான் சொன்னார். ஒரு காலை சரணாக அடைகின்றாருக்கும் உனக்கு அடிமையாகின்றேன் என்கின்றாருக்கும் இதான் சகுதேவ பிரபன்னாய தமாசிஞ்சே அபயம் சர்வபூதேபியோ ததாமி. அதுக்காக அனைவருக்கும் அனைவராலும் அஞ்சேல் என்று அது கொடுப்பான். இப்ப எதிர்லாச்சு சகுதேவ பிரபன்னாய தவாசீதி ஜாகதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி. ஒன்னே ஒன்று ஏதத் விரதம் அமைங்கிறது பாக்கியம். விரதம் ஏதத் விரதம் மம விரதம். விரத சப்தத்துக்கு ரெண்டு விசேஷம். ஏதத் விரதம் ஏதத் விசேஷமானது இந்த விரதமானது என்னுடைய விரதம். இந்த முதல்ல விரதத்தினுடைய விரதத்துவ நிரூபணம். லோகத்தை விரதமா இருந்தால் எப்படி இருக்கணும்? விரதம்னா ஒரு பிரமாணம் இருக்கணும். ஒரு பிரமாணம் அல்லாத ஒரு விரதம் கிடையாது. பிரமாணம் இல்லாத விரதத்தை அனுஷ்டிப்பதை காட்டினோம், அதுக்கு மேல தோஷம் எதுவும் கிடையாது. ஏதாவது ஒரு உபவாசம் இருக்கணும்னாக்கும் ஏகாட்சியா இல்ல சவணத்வாசியா இல்ல அஷ்டமியா இல்ல சதுர்தசியா இல்ல பருவால் பௌர்ணமி ஏதாவது ஒரு சாஸ்திரியமான ஒரு நியமனம் இருக்கும். இல்ல இஷ்டப்படி இதெல்லாம் இருக்கக்கூடாது. சந்தன உபவாசங்கள்லாம் சாஸ்திரியமா இருக்கணும். லால் பகதூர் சாஸ்திரியமா இருக்கணும். அதனால 64 வருஷத்துல ரொம்ப ஆகாரத்தை பஞ்சம் இருந்த போது மண்டே நீங்க எல்லாரும் உபவாசம் தான் இருக்கணும் அப்படின்னு அது கேட்டு சில பேர் உபவாசம் இருக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப சுவாமி மன்னார்ல உபன்யாசம் பண்ணிருந்தேன். நான் 9th படிக்கிறேன். அதான் அதான் அது உபவாச மதங்கள்லாம் சாஸ்திரியமா இருக்கணும். லால் பகதூர் சாஸ்திரியமா இருக்கணும். விரதங்களுக்குன்னா சாஸ்திர பிரமாணம். சாஸ்திரம் என்பது 4 கோடி. என்ன முதல்ல ஸ்ருதி, அப்புறம் ஸ்ருதி, அப்புறம் சித்தாச்சாரம், அப்புறம் பகவானுடைய சம்மதம், அவனுடைய அனுமதி. என்கிற இந்த நாள்ல ஏதாவது ஒரு பிரமாணம் இருந்தாலே அது பிரதீபம். 4 இருந்தா இல்லையா அது அசைக்க முடியாத பிரமாணம். பகவான் ஒருவனுக்கு இல்ல சம்பரத்திலேயோ இல்ல ஒருவனுக்கு இல்ல பிரத்யேக சமானாகாரமான ஒரு ஆக்காரத்திலேயோ இல்ல அர்த்தக முக்கியன உள்ள கட்டளை விட்டாருனாக்க இது சுதியில இருக்கா இத அப்பா அதெல்லாம் அப்போ மற்ற பிரமாணங்கள் அது ஒரு மற்ற பிரமாணங்களை சூப்பர் சீட் பண்ற பிரமாணமா இருக்கு. ஸ்மிருதிகளை சித்தாச்சாரம் சூப்பர் சீட் பண்ண. ஆக பிரமாணங்கள் 4 ஸ்ருதிகள். சாட்சாத வேத வாக்கிய பிரமாணம், அதுக்கு அடுத்தபடியா ஸ்மிருதி, வேதத்தினுடையதான தாற்பயத்தை நன்றாக அறிந்து அந்த மந்திர திரஷ்டாக்கான மகரிஷிகளே வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் தெளிவுபடுத்துவதற்காக ஆய்வு செய்த உபபிரமண ரூபமான ஸ்மிருதிகள் அதுக்கு அடுத்ததில்லை.
சுதிஸ்மிருதிகளுடைய தாற்பயம் ஒன்னே நமக்கு நம்மால அறிய முடியாதுன்னு சமயத்துல அந்த சுதிஸ்மிருதிகளை நன்கு அறிந்தவர்களுக்காக அவர்களுடைய அனுஷ்டானம். சுவாமி இதுக்கு ஒண்ணு நிர்ணயம்லாம் நமக்கு ஒண்ணும் தெரியாது இந்த சுவாமி இப்படி அனுஷ்டிக்கிற வழக்கம் அதுதான் நமக்கு பிரமாணம். ஏன் ஐயா சுவாமி இதுதான் அனுஷ்டிக்கிற வழக்கம் அதுதான் நமக்கு பிரமாணம். அழகிய பூர்வாசனம் இப்படிதான் மணியாகும் அதுதான் சிஷ்டாச்சாரம். ஏன் இது மூணுக்கும் மேல சில விசேஷ விஷயங்கள்ல பகவானுடைய சாட்சாத் நியமனம் அவனுடைய இசை. இந்த 4 பிரமாணங்களை சாஸ்திரம் சொல்லும். இந்த 4 பிரமாணங்கள் இருக்கு. இந்த 4 பிரமாணங்கள்ல ஏதேனும் ஒன்று இருந்தாலே அது பிரமாணமாக ஏற்கிறது. இதுல 4 இருக்கு. இந்த கர்நாடக லட்சணமான விரதமானது ஸ்ருதியில ஓதப்பட்டது. தஸ்மாத் ந பிரபன்னம் வத்தியம் ந பிரதிப்பிரயத்னம் தைத்திய சமிதியிலே இருக்கு. ஆகினாலே வத்தியம் வதம் பண்ணத்தக்கவனாக இருந்தாலும் கூட பிரபன்னம் வந்து கண்ணனாக அடைந்தவனை ந பிரதிப்பிரயத்னம் அவனை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். ஏன் அதனால கர்நாடக பண்ணவன் ஒருபொழுதும் விடத்தக்கவன் அல்ல. அவன் வத்தியனாக வத்தியம்னா வதத்துக்கு அருகனா இருந்த போதும் கூட விடத்தக்கவன் அல்ல அப்படின்னு இந்த பிரதத்துக்கு கர்நாடகனை சர்வ பிரகாரத்தால் அங்கே என்று அருள் கொடுப்பன் அப்படிங்கிறதுக்கு அல்ல அனைவருக்கும் அருள் கொடுப்பன்னாக்க தோஷம் உள்ளவனோட தோஷமற்றவனோடு வாசிக்கிற நல்லவனோடு கெட்டவனோடு வாசிக்கிற அனைவருக்கும் அருள் கொடுப்பன் அப்படிங்கிற இவர்த்தமானது வத்தியமபி மதம் பண்ணத்தக்க அபராதத்தை உடையவனாக இருந்தாலும் கூட பிரபன்னம் ந பிரதிப்பிரயத்தன். ஸ்ருதிகள்ல சட்டம் ஸ்மிருதிகள் சரணாகதி பண்ணவும் சர்வதா ரட்சிக்கப்பட வேண்டியவன் என்பதற்கு ஆர்த்தோவா எதிவா திருத்தகா பரேகான் சரணாங்கதா அது பிராணான் பரித்தியர்க்கு ரட்சிதவ்யா கிருதாத்மனா. விரோதியாயிருந்தால் கூட அந்த விரோதத்தை மனசுல வச்சுட்டு வந்து மாத்திரத்தினால சரணாகதி பண்ணான்னா கூட அவனை கூட பிராணனை விட்டாவது அவனை ரட்சிக்க வேணும். மகிழ்ச்சி சூயதே கபோதையான சத்ரு சரணமாகதான் ஒரு கபோதம் விட்டாங்க. சூயதே கபோதை சாஸ்திராதிகாரம் இல்லாத ஒரு மனுஷ ஜென்மா கூட இல்லாத கேவலம் ஒரு சிறியக்கான கபோதம் பூரா அது கேட்ட காரியத்தை இல்லையா நாம் அவாப்பு சமஸ்தகாமனாக இல்லையா இருந்து வைத்து விஸ்வாகுணா மியம்பூமி உத்கிருஷ்டமான விஸ்வாகுன்றத்தை வந்து அவதரிக்கும் கூட அந்த புறா பண்ணின காரியத்தை நம்மால கேட்க போகுமே எத்தனை இதை நம்மால் அனுட்டிக்க போகுமோ என்று பெருமாள் நெஞ்சாரப்பட்ட காரியம். இந்த புறா என்ன பண்ணிட்டு தன் பத்தினி அபகரித்தவனையே சாக்காட்டா தன் உயிரை கொடுத்து காப்பாற்று. இங்க பத்தினி அபகரித்தோட தம்பி வந்துருக்கான் அவரை சேர்த்துக்கிறதுக்கே இவ்வளவு எதிர்ப்பாரு. அந்த புறாவுக்கு நான் நெஞ்சிருவோம் அப்படின்னு பெருமாள் நெஞ்சாரப்பட்ட. ஏன் சூயதே கபோதேன சத்ரு சரணமாகதா சத்ருவோட தம்பி இல்லை சத்ரு சரணமாகதா அவரை பிராணத்தை விட்டு அந்த கபோதம் வெற்றித்தது என்று அந்த கேவலம் அந்த புறா ஒரு சாஸ்திர முக்கியமான மனுஷ ஜென்மா கூட இல்லாம ஒரு சிறிய பதார்த்தமாக அந்த புறா செய்த காரியத்தை நாம் என்ன கேடுகிறோம். அங்க போனா அவாத்து சமர்த்தகாமனா உபயோகூட்டி நாட்டனாக இங்க வந்தா இந்த லீலாவி பூர்த்தி முழுவதுக்குமா விஸ்வாகுணா மீன்பூமின்னு சொல்லக்கூடிய லோகம் முழுவதும் ஏகச்சக்கராதிகள் ஆளக்கூடிய வம்சத்துல பிறந்து இத்தனை இருந்த பொழுதிலும் அந்த புறாபண்ண காரியத்தை நம்மால கேட்க போகுமே என்று நம்மால் அனுஷ்டிக்க போகும் என்று பெருமாள் நெஞ்சாரப்பட்டார். ஏன் ஆக சரணார்த்த ரட்சணம் அவசியம் கர்த்தவியம். சரணார்த்தம் ரட்சிக்காத விடுபவன் அவன் என்ன பாபத்தை பண்ணான்? கோஹத்யா பிரம்மஹத்யா இவர்கள் இரண்டையும் பண்ணின என்ன பாப்பத்தை அடைகிறானோ சரணாகதனை கைவிட்டவன் அந்த பாப்பத்தை அடைகிறான்னு கண்டு சொல்ற.
இப்படி ஸ்மிருதிகள் எல்லாம் சரணாகத ரட்சணமே பரம தர்மம், சரணாகதனை ரட்சிக்காமல் விடுவதுதான் அத்தியந்த அதர்மம் என்கிறதான ஸ்மிருதி பிரமாணம். ஏன் இருக்குங்கிறது எத்தனையோ தத்துவம் இருக்கு, இருக்குதான் இருக்கு. இருக்குங்கிறதாவது மற்ற வேத மந்திரத்துக்கு இருக்குன்னு பேரு. இருக்குன்னு ரிக்வேதம் சொல்ல, வேத மந்திரம். ஏன் இதுதான் இருக்காது. இருக்கிறி இன்னிசையானவன் ஆண்டால் உன்னை காண்பதார் உள்ளன கல்லுதியே இருக்கினி இன்னிசையானவன் உத்கீதத்துக்கு சொல்றார். ஏன் இருக்கினில் இன்னிசையானவன் அதான் சாமவேதம். வேதானம் சாமவேதம் சொன்னது இருக்க கீதமா தியானமா பாடினா அதான் சாமம். இருக்கினில் இன்னிசையானவன் பெருமாள் சாமவேத ஸ்வரூபங்கிறத ஆழ்வார் விடுத்து. அவன் சொன்ன வேதானம் சாமவேதோஸ்மின்னு. அதனால இருக்கினில் இன்னிசையானவன் இதுதான் இருக்கால். வேதத்தினாலேயும் எழில் முனிவர் இங்க வேதத்துடைய தாற்பயங்கள்லாம் அறிந்தவர்களான ஞானவான்களான எழில்ங்கிறது ஞானம் சென்றது. ஏற்றி மனத்தெழில் ஞான விளக்கு எழில் ஞானம். எழில் முனிவர் நினைவினாலும் இவை அறிவார் செயல்னா அனுஷ்டானம். இவைனா இந்த ஸ்ருதி ஸ்மிருதிகளுடைய தாற்பயங்களை நன்கு அறிந்தவர்களாக இருக்கக்கூடிய சித்தர்களுடையதான அனுஷ்டானம். இவை அறிவார் செயல்கள். இதோடு கூட என் இசையினால் இதுதான் பரமதர்மம் என்பதை நான் செய்திருக்கேன். கடைசியில் பெருமாள் எதை இசைகிறானோ அதுதான் பரமதர்மம். இப்ப தர்மத்துக்குரிய 4 பிரமாணங்கள் என்ன? இருக்காலும் எழில் முனிவர் நினைவினாலும் இவை அறிவார் செயலுடன் என் இசையினாலும். இந்த 4 பிரமாணங்களால் நிரூபிக்கப்பட்டதான ஏற்றம் இருக்கும். ஏன் மற்ற விதங்களை போல இல்லை. ஏதாவது ஒரு பிரமாணத்துக்கு முக்கிய இருக்கக்கூடியதான வட்டம் இல்லை. புஷ்கலமாக துதிகள்னாலும் ஸ்மிருதிகள்னாலும் சித்தாச்சாரத்தாலையும் சுதந்திர பகவத் ஆகியினாலையும் 4 பிரமாணங்களால் சுத்தமான ஏற்றம் இருக்கும். ஏற்றக்கந்தமானது விரதாபரங்களிலிருந்து வியாபிக்கும். ஏற்றம் விரதம் ஏற்றம் விரதம் மற்றும் மம விரதம். என்னுடைய விரதம்ங்கிறதுக்கு 2 சாதிக்கிறார். ஒன்று நெருக்காத விரதம், இன்னொன்று நீள் விரதம். நெருக்காத விரதம் நெருக்குதல் சங்கோச்சம். ஒரு வஸ்து சுருக்கிறது தான் நெருக்கிறது சங்கோச்சம். நெருக்காத விரதம் அப்படின்னாக்க சங்கோச்சம் இல்லாத விரதம். சாதாரண விரதங்களுக்குலாம் சங்கோச்சம் உண்டு. அது எதனால? அனுஷ்டிக்கதான சக்தியினால. இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறது அங்கத்துக்கு உண்டா? அவனோ அந்த விரதத்தை யதாவசம் அனுஷ்டிக்கிறத அசக்தனா இருந்தான்னா விரதத்துக்கு சங்கோச்சம். விரத பங்கம் வராமல் விரதத்துக்கு சங்கோச்சம் பண்ணி கொடுக்குறார். ஏகாசி நிர்ஜல விரதம், அதுதான் ஏகாசி விரதம். அதுதான் யதாவசமான யதார்த்தமான விரதம். சுவாமி முடியலை அசக்தியா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க பயோவிரதம் பிராமணனா. விரதபங்கம் இல்லாமல் பிராமணர்கள் பால சாப்பிடலாம். அதனால விரதபங்கம் உண்டாகாது. விரத சங்கோச்சம்னா வரும், விரத பங்கம் வராது. பால் சாப்பிடும். அது சொல்லல சுவாமி, பால் சாப்பிட்டு முடியல சுவாமி, பால் சாப்பிட்டு எதற்கு திரும்பி பேசிக்கிறது பாயசோ அஷ்டகுணம் பிஷ்டம் மாவு சத்துமா பண்ணி சாப்பிடுவோம். மாவுல கொஞ்சம் நெய்யை குத்தி வெள்ளத்தை பொடி பண்ணி போட்டு பேசுறீங்க. பாயசோ அஷ்டகுணம் பிஷ்டம் அது அடுத்தபடியா. வெள்ளை நெய் காய்ச்சினா போட்டா போட்டு அந்த காய்ச்சல் மாவு போட்டு வெள்ளத்தை போட்டு பெரட்டி சாப்பிடுறது ஏதாவது யுத்தமே நடக்கும்.
சின்ன வயசுல இருக்கும்போது போன வருஷம் வெயிலாச்சு அதான் எங்க நாங்க 7 பேர். எங்க அப்பா அவன் சொல்ற சம்பளம் எங்க அப்பா பழையதுதான். பழையத்துல கூட தனித்தனியா போதுக்கு மோர்லாம் குத்துறதுக்கு இவ்வளவு காணாது. வெறும் மோர் விட்டா வெறும் சாப்பிடக்கூடாது. அதனால ஏதோ ஒரு கரண்டி மோரை விட்டு பழைய தண்ணியை முழுக்க இருக்காம அந்த இருக்கிறத சேர்த்து சாதத்துக்கு ஒரு கரண்டி மோரை விட்டு எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம். 40-50 சம்பளத்துக்கு 7 குழந்தைகளுக்கு என்னதான் இருந்தாலும் கஷ்டம். நாங்கள் மட்டும் 7 பேர். அம்மா எங்க அப்பா அந்த 45 ரூபா சம்பளத்தை கூட ஆட்சி கொடுத்தாருன்னா அவர் காரியம் அதோட முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அதை அப்படி பண்ணி இப்படி பண்ணி கடன் வாங்கி கடன் அடைக்கிறது எங்க எப்படி இப்படிலாம் கடன் வாங்கினாலும் வாங்கி அது எப்படி இப்படின்னா அடைக்க மண்டையை வச்சுன்னு கஷ்டம் கொடுப்போம். வெளியில சொல்லிக்க மாட்டோம் சாமி. இதெல்லாம் கஷ்டம் இருக்கு சாமி. என்னன்னா சாமி கொஞ்சம் குழந்தைகளுக்குறவா இருந்தா கூட பரவாயில்ல. 7 பேர், 5 பொண்ணு 2 பிள்ளை. என்ன நிறைவு இல்லை, நிறைய இப்பதான் ரொம்ப நிறைவா இருக்கு. ஒன்னும் பரவாயில்ல. மனது நிறைவு போயிட்டு போதானி. நான் 1976 வருஷம் கூட்டு வாங்கினேன். 76 ஆகஸ்ட்ல 1 லிட்டர் பெட்ரோல் 85 பைசா. அப்புறம் 1,000 ரூபாய்க்கு 1,500 ரூபாய் அப்படி மலைக்கு இருந்தது. 85 பைசா பெட்ரோல் 1 லிட்டர் பெட்ரோல் போடுறதுக்கு 85 பைசா கிடைக்காது. அங்கங்க சொல்லி பார்த்து கஷ்டப்பட்டு 1 லிட்டர் போட்டு போகணும். இப்போ இல்ல 3 நாளைக்கு வந்து பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணி பார்க்க திரும்பி கூட பார்க்காம அப்ப இதனால நினைச்சு பார்த்துட்டு போனோம்னா டேங்க் ஃபில் பண்றதுன்னா என்ன இந்த 1 லிட்டர் பெட்ரோலுக்கு நம்ம பட்டு திண்டாட்டம் நமக்கு 85 பைசா பெட்ரோல் விற்ற போது 2 லிட்டர் விற்ற போது 1 லிட்டர் பெட்ரோல் கொடுத்து நம்ம காசு கிடையாது. உஸ்மான் ரோடு கூட 4 ஜுவல்லரி இருக்கும். அதுல எப்போது கல்யாணம் காட்சி வந்தா இது வந்தா போவாங்க வீடு மாதிரியா இருக்கும். அத்தனை ஜுவல்லரி கூட்டம் தான். எல்லாரும் வாங்கிட்டே தான் இருக்கா. இல்ல அதெல்லாம் அப்ப விலை குறைச்சல இருந்ததுன்னா பணமும் இல்லை. இப்ப விலை ஜாஸ்தியா இருக்குன்னாங்க எல்லாத்துக்கும் பணம் இருக்கு. ஆனா என்ன பொருள் இதான் நிறைவான காலம். ரெண்டு செய்ய முடியும் சாமி. ஒரு வேஷ்டி வாங்குறதுக்கு எப்படிலாம் கஷ்டப்பட்டுருவோம். இப்போ பீரோவே வச்சுருக்கீங்க எனக்கு கட்டிக்கிறது கை மாளலை. எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. எனக்கு இப்ப பெருத்த காலம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு என்னமோ நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். சும்மா அது பழசை புகழணுங்கிறதுக்கா அப்பதான் இப்பதான் நல்லா இருக்கு. என்ன பிரச்சனை நமக்கு நல்லா தான் வச்சிருக்கோம். ஒண்ணுக்கும் புறப்படாது முடியும். ஒண்ணு இப்ப நமக்கு நிறைவு இல்லைன்னு சொன்னோம்னா அது சும்மா வார்த்தையில சொல்றது. ஆனா நிறையவே இருக்கும். பெருமாள் நல்லா வச்சிருக்கேன். ஒரு குறையும் இல்லாம வச்சிருக்கேன். எனக்குலாம் யோக்கியத்துக்கு மேல எவ்வளவு வாசத்துல நம்ம தகுதிக்கு இவ்வளவுலாம் நமக்கு உண்டான எனக்கு புரியல. ஆனாலும் பெருமாள்
எல்லாரையும் நம்ம யோகியத்துக்கு ஒருபடி மேல நம்ம வச்சிருக்க அதுதான் இல்லையா. நெருக்காது. நெருக்குறது முதல்ல பால் சாப்பிட்டு அதுக்கு மேல சம்போட்டம் அட்டம் பிஷ்டம் பிஷ்டம் மாவு மாவு தான் இருந்தா அதுக்கு மேல இல்ல பிஷ்டாத அர்த்தகுணம் மூலம் கிழங்கு அதெல்லாம் ஏகாச்சுன்னா சக்கரவள்ளி கிழங்கு தான் இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு சாப்பிடுறது ஏகாட்சிக்கு ரொம்ப ரொம்ப சிஸ்டர்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம். அதனால அது அடுத்தபடியா இப்படி மேல மேல விரதத்துக்கு நெருக்கு உண்டாது இல்லையா. அந்த நெருக்கு அதேன்னா விரதத்துக்கு சங்கோச்சம் எதுனால உண்டாது அனுஷ்டாதாக்குள்ள அசக்தியினால உண்டாது. ஆனா இந்த விரதத்துக்கு அனுஷ்டாதாவா இருந்தா சர்வ சக்தனான முடியினால் இது நெருக்காத விரதம். மம விரதம் சர்வசக்தனான என்னுடைய விரதமான நெருக்காத நீள் விரதம். ஏன் சாதாரண விரதங்களுக்கெல்லாம் ஒரு காலம் இவ்வளவு தாங்கிற ஒரு கணக்கு. அந்த விரதத்துக்கு அதான் காலம், அதுக்கு மேல நீட்டக்கூடாது. ஏகாட்சி விரதம் சேர்ந்து ஒரு துவாதசிக்கு சேர்த்து துவாதசி போனப்புறம் பாரணம் பண்ணுவேன்னாக்க அது விரதம் பண்ணணும். அது மாதிரி அந்தந்த விரதத்துக்கு ஒரு காலம், அந்தந்த காலத்துக்கு மேல் நீளாத விரதம் அப்படி இல்லாம இது நீள் விரதம்னு அர்த்தம். இது அனாதியான காலம் தொடங்கி அனந்தமான காலம் வரையிலும் சத்திய சங்கல்பமான என்னுடைய விரதமான அப்படின்னால இது நீள் விரதம். காலத்தால அவசியம் இல்லாததான விரதம். இது நெருக்காத விரதம், இது நீள் விரதம். இப்படிப்பட்ட விரதம் ஒன்று எனக்கு ஒன்று விரதம். இது இப்படிப்பட்ட விரதமானது எனக்கு ஒப்பற்றதான விரதம் என்று நெறியுரைத்தார். யாரு இப்படி சொன்னவராரு? பெருமாள். இந்த நெறியுரைத்தார். அவர் நிலை உணர்ந்து நம்முடைய ரட்சகனாக நமக்கு அபய பிரதானம் பண்ணுவதற்காக அவர் நிற்கிற நிலையை உணர்ந்து நாம் நிலை பெற்றோம். அங்கிருந்து அல்லாடி கொண்டிருந்தனா அந்த அல்லாத்தனம் எல்லாம் தீர்ந்து அந்த அரைபாய்கள் எல்லாம் தவிர்த்து இப்போது நிலை பெற்றோம். ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கு அடிமையாகின்றேன் என்கின்றார்க்கும் அறுக்காதே அனைவருக்கும் அனைவராலும் அஞ்சேலன் அருள் கொடுப்பன். இதுதான் ஓதும் இருக்காலும் எழில்முனிவன் நினைவினாலும் இவை அறிவார் பெயருடன் என் இசைவினாலும் நெருக்காத நீழ்விரதமும் எனக்கொன்றென்றும் நெறியுரைத்தால் நிலை உணர்ந்து நிலை பெற்றோனே. பொன்னை இகழ்ந்து மிருகங்கள் புல்லிய புல்லுகந்தால் மன்னர் எடுப்பது அப்பொன்னலதே. மண்ணுலகனைத்தும் தன்னை அடைந்திட தானருள் செய்யும் தனிக்கையோன் பொன்னடி நாம் அடைந்தோம் புறநாள் எங்கொல் செய்திருமே. பொன்னை இகழ்ந்து மிருகங்கள் புல்லிய புல்லுகந்தால் மன்னர் எடுப்பது அப்பொன்னலதே. மண்ணுலகனைத்தும் தன்னை அடைந்திட தானருள் செய்யும் தனிக்கிளையோன் பொன்னடி நாம் அடைந்தோம் புறநாள் எங்கொல் செய்திருமே. அடுத்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சு அதிகமா இப்ப 15 19வது பாசுரம் முடிய அவை பிரதான சார் 20 ரகசிய சிக்காங்க. சாஸ்திரடிய நம்ம அந்த அடுத்த வாரம் இந்த வாரம்